चतुर्वेद स्वरूपिणी रिवर्ब கொஞ்சம் குறைச்சிடுங்க கொஞ்சம் ரிவர்ப் குறைச்சிடுங்க शृंगार कामराजोद्भव सकल विश्वव्यापिनी देवीं शक्ति बीजोद्भव मातृकान शरीरी देवनुत भवरोगहर वैद्यपति हृदय विहारिणी சரியா இருக்கு रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थलितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता उपदयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि कोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कुनयादि परां गतिं वेदवेदे परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचीनसादासीत् साक्षात् रामायणात्मना अंजनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि आञ्जनेयमदिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत रक्षसान्तकम् नमः सदसे नमः सभाये ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் இதே ஸ்தலத்தில் பாகவதோத்தமர்கள் ஏற்பாடு பண்ணி இந்த பகவான் அமைந்த கரையில் ஐயாவு மஹால்ல கிட்டத்தட்ட ஒரு 5வது தடவையா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை திருப்பாவை சாரம் ஒரு தடவை சொன்னேன். உத்தியோக பர்வா ஸ்ரீ மகாபாரதத்தில் கண்ணன் சென்ற தூத பத்தி போன வருஷம் பிரஸ்தாபிச்சேன். அதற்கும் முன்னதாக திருக்கோளூர் பெண் பிள்ளையின் ரகசியங்களை சொன்னேன். இப்படி பல்வேறு விதத்தில் அடியேனுக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்தவர்கள் இந்த மகனியர்கள். அத்துணை பேருக்கும் அடியேனுடைய கிருத்தஜதைகள். 2025 தொடக்கம். இது என்ன ஆயிடுது, இது இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உடனே கேட்பா அப்ப வந்து ஏப்ரல்ல தானே நமக்கு புத்தாண்டு வருது பஞ்சாங்கம் அப்பதான் கடிக்கிறோம். நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா பிராக்டிக்கல் பர்பசஸ்க்கு நம்ம இப்ப நிக்கபடி இன்னைக்கு எத்தனாம் தேதின்னு கேட்டா நீங்க ஜனவரி 4 5 சொல்வேன். இன்று கலியுகம் பிறந்து 5000 இப்படியா சொல்லுவோம். அதனால உலக வழக்கியலுக்கும் நாம் கொஞ்சம் தழுவி வரணும்.
அது 2025 தொடங்கி இருக்கு. இந்த வருஷம் பகவான் கிட்ட எல்லாரும் இப்போ ரெசல்யூஷன் எடுத்து பாருங்க. இந்த வருஷம் நான் வந்து இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன். அடியேன் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன். எவ்வளவு ராமநாமத்தை பிரச்சாரம் பண்ண முடியுமோ பண்ணணும். நீங்க என்ன ரெசல்யூஷன்? ஏன்னா மெனக்கெட்ட போன வருஷம் வீடு வேற வாங்கிவிட்டார். அயோத்தியால மெனக்கெட்டு சுவாமி ஒரு வீடு வாங்கிவிட்டார். அந்த பெருமாளுடைய வைபவத்தை உலகம் முழுக்க பறக்க செய்ய வேண்டியது நம் கடமை, கர்த்தவியம். அந்த கர்த்தவியானுகுணமாக இந்த வருஷம் இன்று தொடக்கமாக இன்னும் 2 நாட்கள், இன்று நாளை தினம் அதுக்கு மறுநாள் 3 நாட்கள் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சாரமாய் கல்பக விருட்சம் போல் காமதேனுவை போல் இருக்கக்கூடிய சுந்தரகாண்டத்தை பத்தி அடியேன் சொல்ல வேண்டும் என்பது சபையார் அடியேன் கிட்ட கட்டளை. எத்தனையோ மகான்கள் இந்த சுந்தரகாண்டத்தை சொல்லியிருக்கா. நீங்களும் எத்தனையோ தடவை மகான்கள் சொல்லி கேட்டுக்க. நத்திங் இஸ் நியூ டு யூ. ஆயினும் அது எத்தனை தடவை ஒரு இனிப்பை சாப்பிட்டாலும் அந்த இனிப்புக்கு ஒரு ருச்சி இருப்பது போல் அடியேனுக்கும் சுந்தரகாண்டம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு புரோத்சாகம், உற்சாகம் வரும். உங்களுக்கும் அதே ரீதியில் வரும் என்கின்ற நம்பிக்கையில் இன்று தொடக்கமாக பார்க்க போறோம். இப்போ வெவ்வேறு விதங்கள்ல சுந்தரகாண்டத்தை ஆரம்பிச்சுடும். சுந்தரகாண்டத்தை எப்படி ஆரம்பிக்கலாம்? ஹனுமான் இப்போது வந்தார், சம்பாதியின் வாக்கியத்தை கேட்டு கிளம்பிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஒரு 20-25 வருஷமா எப்படி பழகி இருக்கோம்னா, டிவியை பார்த்து இதுவரையும் ஒண்ணு பார்த்துட்டோம். அது நித்தியப்படி பாக்யலட்சுமி, முத்துலட்சுமி, எத்தனை லட்சுமி விடாது. அதனால இதுவரை அவர் முன்னாடியே விடுவார். ஏன்னா நம்ம மறந்து விடுவோம், அது ஒண்ணும் நடந்திருக்காது. அதனால அவளே மறுபடியும் நமக்கு ஒரு ரீவைண்ட் பண்ணி காமிப்பா, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒண்ணுமே இல்லாத இந்த விஷயங்களில் இருக்கக்கூடியதுக்கே இதுவரைனா ஸ்ரீமத் ராமாயணத்தில் நான் அடியேன் ஒரு இதுவரை சொல்ல வேண்டாமோ ஒண்ணு. 2வது, அடியனுடைய இது ஒரு தாழ்மையான கருத்து. இதுல வந்து பல பேர் டிஸ்அக்ரி பண்ணிப்பா, அக்ரி பண்ணிப்பா. இன்றைய காலகட்டத்தில் 25 வயசுக்கு 30 வயசு வச்சுக்கோங்க, 30 வயசுக்கு கம்மி இருக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லோருக்கும் நாம் எப்படி நம் தர்மத்தின் கருத்தை கொண்டு சேர்ப்பது, இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவா இருக்கணும். நீங்களே பெரியவா, நிறைய பேர் பெரியவாரும் வந்திருக்கீள். நீங்க வந்ததுல அடியனுக்கு பாக்கியம். ஒரு அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் அனுகிரகம் பண்ற மாதிரி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் ராமாயணத்தை கேட்டு பழகினவா. அடுத்த 2 தலைமுறை யோசிச்சு பாருங்க. இப்ப அடியனுக்கு இப்போ ஒரு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட நீங்க ஒரு 20 வயசு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் 20 வயசு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அடியனுக்கு உபன்யாசம் பண்றேன்னா அப்போ அன்றைய காலத்து இளைஞர்கள் வரணும். அப்ப இன்னிலேந்தே நம்ம ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாதான் முடியும். ஆனா அவர்களையும் ஈர்ப்பதற்கு சுலபமான வழி இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா யூ கேனாட், அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருத்தே சுவாமி. இப்ப எல்லாம் இன்ஸ்டா ரீல்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ், 20 செகண்ட் 30 செகண்டுக்கு மேல நமக்கே பொறுமை இருக்கிறது இல்ல. எல்லாரையும் உபன்யாசம் சுவாமி நீங்க சொன்னா 2 மணி நேரம் உட்கார்ந்து 15 செகண்ட்ல முடியுங்கிறார். ஸ்ரீமதே நிகவாந்த மகா தேசிகாயனமாக தான் சொல்ல முடியும். 15 செகண்ட்ல அவ்வளவுதான் முடியும். இப்ப 2 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னாலே அது யோசிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராமாயணத்தின் கருத்தை இளைஞர்களுக்கு கொண்டு எப்படி சேர்ப்பது? ராமாயணத்தை மட்டும் இல்லாம மாற்ற முடியாது. ஆனா ராமாயணத்தை அவர்களுக்கு புரியும் விதத்தில் சொல்லலாமா? அது முடியும். அது கஷ்டமே இல்லை. அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னா, நீங்க வீட்டுல வச்சிருக்கிற போட்டோ அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு குழந்தை இருக்கணும். நீங்க பெருமாள் போட்டோ இவ்வளவு சேர்த்து வச்சிருக்க வீட்டுல ஒரு 20-30 அதை ஸ்வீகரிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு அந்த நினைப்பு இருக்கணும். குரு பொம்மை பல பேர் வீட்டுல குரு வைக்கிறது இல்லை, குரு பொம்மை வைக்கிறதுன்னு வீடு கட்டுறாங்க. வீடு முழுக்க குரு பொம்மை. அதெல்லாம் அந்த குழந்தைய ஏற்றுக்கணுமே. சாலகிராம திருமேனி, இப்ப ஸ்மார்ட் கார்டு பஞ்சாயத்தன பூஜைன்னு உண்டு, அதெல்லாம் ஸ்வீகரிக்கிறதுக்கு வேணும் குழந்தை. அதனால அவர்களுக்கும் தக்கவாறு இந்த சுந்தரகாண்டத்தை சொல்ல வேண்டும் என்பது அடியனுடைய கருத்து, ஒரு எண்ணம், ஒரு ஆசை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் வால்மீகி கொடுத்த ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆச்சரியத்தை மூட்டும். ஒண்ணு யோசிச்சு பாருங்க. தசரத சக்கரவர்த்தி வெகு காலம் ஆண்டார். அவருக்கு பிள்ளை வரணும்னு ஆசை. அதற்காக அவர் கவலைப்பட்டு சுமந்திரன் பதில் சொல்லி, இல்லப்பா நீ ரிஷிசுங்கர கூட்டு அஸ்வமேதம் பண்ணு, ரிஷிசுங்கர கூட்டு புத்திரகாமேஷ்டி பண்ணு அப்படின்னு தசரதர் சுமந்திரன்ற மந்திரி சொல்லி அவர் காதுல கேட்டு ரிஷிசுங்கரை அழைத்து யாகத்தை செய்தார். அதுவும் அஸ்வமேதம் 1 வருஷம் பண்ணார்னு ராமாயணத்துல இருக்கு.
அதையும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேதம் முடித்த பிறகு புத்திரகாமேஷ்டி எல்லாம் செய்து பாயச பாத்திரம் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த பத்னிகள்லாம் கர்ப்பவதிகளாகி ததஸ்ட துவாதசே மாசே சைத்ரே நாவமிகே திதௌ என்று ராமனும் புஷ்யே ஜாதஸ்து பரதா என்று புஷ்ய நட்சத்திரத்துல பரதனும் ஆஸ்லேஷாங்கிற ஆயில்ய நட்சத்திரத்துல லக்ஷ்மண சத்ருக்னாலும் பிறந்தார். இந்த பிறந்த குழந்தைகளுக்கு பெயரிட வேண்டும். அதுதான் 12வது நாள் க்ஷத்ரியாளுக்கு நாமகரணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக வசிஷ்டர் இந்த குழந்தைகளுக்கு ராமஸ்துவம் லக்ஷ்மணேன ஸ்வயமக பரதேனாபி சத்ருக்ன நாம்னான்னு 4 குழந்தைகளுக்கு பேர் வச்சாச்சு. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. there is a meaning why these children were given that name இருக்கு. இந்த குழந்தைகள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டு வர வசிஷ்டர் ஒரு பெரிய மகர்ஷி பிரம்ம ரிஷி கிட்ட தாங்கள் வித்தைகளை எல்லாம் கற்க இந்த குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட ராமருக்கு 12 வயசு ஆகும் போது தசரதர் வந்து ரொம்ப கவலைப்பட்டாரு, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே. அப்ப விஸ்வாமித்திரர் உள்ளே வர விஸ்வாமித்திரரோடு கூட பிள்ளையை அனுப்ப ராமனும் தாட்டகாவை வதம் செய்து சுபாகுவை வதம் செய்து மாரீச்சனை ஓட்டிவிட்டு அகல்யோத்தாரணம் செய்து அகல்யாவையும் கௌதமரையும் சேர்த்து வைத்து மிதிலாபட்டினத்துக்குள்ள நுழைஞ்சு சிவபெருமானுடைய தனுசை எடுத்து முறிச்சு சீதையை மணந்து மறுபடியும் அயோத்தியாவுக்கு திரும்பினார். திரும்பின ராமர் தம்பிமார்கள் அவரவர்கள் பத்னியோடு 12 வருஷ காலம் சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்தார்கள். ராமர் எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு ராமருக்கு 24 வயசு முடியும் வரை சொல்லக்கூடிய பகுதிக்கு பாலகாண்டம்னு பேர். முதல் காண்டம் இருக்கு இல்லையா, பாலகாண்டம் எப்போ ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டோம். அப்புறம் பின்னாடி ராமர் பிறந்து வளர்ந்து கல்யாணமாகி 12 வருஷம் சுகமாக அயோத்தியாவில் வாழ்ந்து ஒரு 24 இயர்ஸ் வரைக்கும் சொல்ல வேண்டியது பாலகாண்டம். அந்த பாலகாண்டம் ஏறத்தாழ 2500 ஸ்லோகங்கள். அப்போ 24 வருஷம் ராமாயணத்துல ராமர் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்ற பாலகாண்டம் 2500 ஸ்லோகம். நீங்க நான் சொல்ல 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 நீங்க ஞாபகம் வச்சுட்டே வந்தால்தான் உங்களுக்கு அந்த பெருமை புரியும். இப்ப பாலகாண்டம் 2500 ஸ்லோகம். ஏற்கனவே நீங்க உடனே கூகுள்ல போட்டு இப்ப சாட் ஜிபிடில நோ சார் இட் இஸ் 2582 யூ ஆர் ராங் அப்படின்னு என்ன நான் சொல்றது. அதனால ஏறக்குறைய 2500 ஸ்லோகங்கள். இப்ப ராமருக்கு 25வது வயசு ஆரம்பிக்க போறது. சித்ர மாசம் புனர்வசு நட்சத்திரம். அந்த சமயத்துலதான் வசந்த ரிது காலத்துலதான் தசரதருக்கு ஒரு யோசனை, பிள்ளைய ராஜாவாக்குள்ளாமா. ஏன்னா பிள்ளைக்கு அவ்வளவு தகுதி இருக்கே, அவனை ராஜாவாக்குள்ளாமா. இன்னும் அவனுக்கு என்ன தகுதி அப்படின்னு மந்திரிகள் எல்லாம் போய் கேட்கிறார். இந்த காலத்தை படிச்சவாழ்னா மந்திரியா இருந்தா, அதனால மந்திரிகள் எல்லாம் போய் கேட்டுட்டு என்ன சுவாமி பிள்ளைய ராஜாவாக்கலாமா அப்படி என்ன தகுதின்னு கேட்டார். ஏதாவது ரேஸ் கீஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அதனால அவர் என்ன யுவராஜா வாக்கலாமான்னு கேட்டார். அதுக்கு தசரத சக்கரவர்த்தி கேட்டோம்னா அவள் ஒரு தகுதி சொல்றா. அதுதான் ராமாயணத்துல சின்ன சின்ன விஷயங்கள். ராமர் பாட்டில் நல்ல தேர்ச்சி பெற்றவர், நாட்டியத்தில் தேர்ச்சி பெற்றவர், பெரியோர்களோடு எப்படி பேச வேண்டும் என்கின்ற சாமர்த்தியம் படைத்தவர், பெரியோர்களுக்கு மரியாதை கொடுப்பவர், அப்படி நிறைய அடுக்கின்றே போறார். சரி தசரதர் தீர்மானிச்சுள்ளார், சரி ராமர பட்டாபிஷேகம் பண்ணியுள்ளார். அதுக்குள்ள அது மீடியாவுக்கு போய் ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு அவள்லாம் கோலம் தோரணம் எல்லாம் இட்டு, அப்போ மந்தரா என்கின்றவளுக்கு இந்த ஞானம் ஏற்பட அவள் போய் கைகேயை எழுப்புறாள். அப்ப கைகை கலக்கியமா மனத்தரளாகி கைகேசி மனசு கலைஞ்சு போயிடுது. அப்பதான் அவர் 2 வரங்கள் கேட்கிறார். அதை கேட்டுட்டு தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சையாளார். மூர்ச்சையான தசரத சக்கரவர்த்தி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறார், அவ அசல் கொடுக்கிறதாவே இல்லை. அப்போ சுமந்திரனை கூட்டு கைகேயி தசரதர் சொன்னதாக ராமர் கிட்ட சொல்ல, ராமரும் இது பித்ருவாக்கிய பரிபாலனம் என்பதற்காக தன் தாயினிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு கௌசல்யாவினிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு சீதையினிடத்தில் செல்ல, சீதையும் நானும் வருவேன் என்று அடம் பிடிக்க, அடம் பிடித்த சீதையையும் அழைத்து செல்வேன் என்று ராமரும் உத்தரவாதம் கொடுக்க, வெளியே நின்று கொண்டிருந்த லக்ஷ்மணனுடைய சரணாகதியையும் ஸ்வீகரித்து லக்ஷ்மணா நீயும் வா. அப்போ 3 ராமர் சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் கிளம்பத்துக்கு ரெடியா இருக்கா. இப்ப அப்பா அம்மா கிட்ட எல்லாம் போய் விடையெல்லாம் பெற்றுக்கொண்டு மரபணி தரிக்கலாம் நினைச்சு அப்படியெல்லாம் வந்து ராமர் கிளம்பி போறார். கிளம்பி போன ராமரை நினைச்சுட்டு தசரதர் அந்த ஸ்ரவணகுமாரனுடைய சம்பவத்தை நினைச்சுட்டு தன்னுடைய ஆத்மா அவர் சரீரத்தை விட்டு பிரிய தசரதருக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்தி வைக்க வேண்டும். நான் சொல்றதெல்லாம் இப்போ நான் சுருக்கின்றே இருக்கேன். இதெல்லாம் ஒருத்தரும் விட்டேன்னா 48 நாள் உபன்யாசம் பண்ணுவா. சுந்தர்குமார் அண்ணன் 108 நாள் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம்.
எத்தனையோ மகான்கள் ஏதோ விதத்துல பண்ணுவா, இப்ப அதெல்லாம் சுருக்க வேண்டியதா இருக்கு. அப்போது தசரத சக்கரவர்த்தி பரமதிக்க அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் செய்திருக்க வேண்டும், அந்தியேஷ்டி செய்ய வேண்டும் என்பதற்காக பரதனை அழைக்கலாம் என்று சொல்ல பரதனும் வர வந்த பரதன் அப்படியே ஷாக்டா இருக்கான். ஏன்னா அண்ணா இல்ல, அப்பா இல்ல, அப்படி ஒரு துக்கம் தாழாமல் இருந்த சமயத்தில் பரதன் நினைக்கிறான் அண்ணாவை அழைத்து கொண்டு வர வேண்டும். அதுக்குள்ள நீங்க அண்ணாவை பார்க்கணும். அண்ணா என்ன கிளம்பி இருக்காரு, ஊரை விட்டுட்டு சிங்கிவேலபுரத்தில் குகப்பெருமானுடைய வேடுவச்சேரியில் தங்கி பிரயாக்ராஜ், இப்ப கும்பமேளாலாம் நடக்க போது பாருங்க, அந்த பிரயாக்ராஜ்ல பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு சென்று அவர் தந்த உணவு கனியை வந்து மேலும் சித்திரக்கூட்டம் என்கின்ற இடம், மந்தாகினி மால்யவதிங்கிற நதிக்கரையில் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அங்கு வந்த பரதன், இப்ப பரதன் தான் கிளம்பி வந்துட்டாங்க, பாதுகா மேதினீஞ்ச என்று பாதுகையை கொடுத்து பரதனும் பாதுகையை தன் சிரசில் ஏழ பண்ணி கொண்டு நந்தி கிராமத்துக்கு சென்றார். இதே சமயத்துல இங்க வருங்க, ராமர் என்ன பண்ணிட்டார், சரி நம்ம மேல நடந்து போகலாம்னு அத்ரி அனசூயா ஆசிரமங்களுக்கு கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் அங்க ஒரு வார்த்தாளாரம் நடந்தது. இதோட நிக்கிறது அயோத்தியா காண்டம். இவன் நான் சொல்றது புரியுதோ? அதாவது 25வது வயசு தொடக்கம் பாதுகா பட்டாபிஷேகம் பரதனுக்கு அங்க முற்று பெற்றது. அத்ரி அனசூயா ஆசிரமத்துல வார்த்தாளாரம், ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு மாசத்துல நடந்த சம்பவம். நான் முதல்ல பாலகாண்டம் 24 வருஷம் 2500 ஸ்லோகம். இது ஒரு மாசத்துல நடந்த சம்பவம் கிட்டத்தட்ட 5000 ஸ்லோகம். அந்த டெப்த பாருங்க, 24 வருஷத்துக்கு இவ்வளவுதான் 2500. அப்ப நடந்திருக்கு, ஏதோ 2-3 சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இந்த இமோஷனல் டர்மாயில் நடக்கிறது பாருங்க இந்த அயோத்தியா காண்டத்துல, அதுக்கும் 5000 ஸ்லோகம் என்ன ஆழம் இருக்கும் பாருங்க அயோத்தியா காண்டத்துல. இப்ப ராமர் எத்தனை வருஷம் காட்டு கிளம்பி போனார்? நமக்கு தெரிஞ்சு 14. அதனால அப்ப 14வது வருஷம் இந்த அத்ரி அனசூயா ஆசிரமத்திலேருந்து கடந்து போறாரு இல்லையா? அப்ப வால்மீகி ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுடுறார். சில ரிஷிகளின் ஆசிரமத்துல 3 மாசம் தங்கினாராம், சில ரிஷிகளின் ஆசிரமத்துல 4 மாசம் தங்கினாராம், சில ரிஷிகளின் ஆசிரமத்துல ஒரு 6 மாசம் தங்கினாராம். இப்படி ஒரே ஸ்லோகத்தை 13 வருஷத்தை முடிச்சுட்டார். 14 வருஷத்துல 13 வருஷம் ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுட்டோம். நான் என்ன ஒரு சர்க்கம் எல்லாம் சொல்லல, ஒரே ஸ்லோகம். இதை நீங்க எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 வருஷம் வந்துடும். 13 வருஷம் முடிஞ்சுடுத்தோம். அது ஆன பிறகு 14வது வருஷத்தின் தொடக்கத்துலதான் யாத்ருச்சிகமாக ஷூர்பனகா என்கின்றவள் வருகின்றாள். அந்த ஷூர்பனகா என்கின்றவள் வருஷத்தின் தொடக்கத்தில் ஷூர்பனகா என்கின்றவள் யாத்ருச்சிகமாக வருகின்றாள். வந்தவள் ராமன் மீது காமமுற்று அவன் கிட்ட இருக்கக்கூடிய காதலை பிரஸ்தாபிக்க, ராமன் இதை கேட்டு லக்ஷ்மணன் கிட்ட போன்னு சொல்ல அவளுடைய கர்ப்பபங்கம் ஏற்பட்டு ஜனஸ்தானத்துக்கு போய் கரதூஷணாதிகள் கிட்ட போய் சொல்றா. அவ 14,000 பேரா வந்து ராமனோடு போர் விட அசகாய சூரனாய் அனபாய சாகசனாய் ஒன்றரை முகூர்த்த காலத்துல 13,999 ராட்சசான வதம் பண்ணிவிடுறார் ராமன். அதுல விஞ்சின ஒருவன் அகம்படன்னு பேர். ராமனுடைய அந்த வீரியத்தை போய் ராவணன் கிட்ட சொன்னான். ஷூர்பனகா போய் சீதையின் வடிவழகை ராவணன் கிட்ட சொல்ல, ராவணன் சுபத்ரங்கிற ஆரமரத்துக்கு கீழே சன்னியாசி வேடம் பூண்டிருந்த மாரீச்சனை பார்த்துட்டு பொன்மானா போ. அந்த பொன்மானா வந்த மாரீச்சன் பின்னாடி ராமர் போக, ராமருக்கு ஏதோ ஆயிடுதோன்னு சீதை லக்ஷ்மணனை அனுப்ப, சீதையை கடத்தி செல்ல வேண்டும் என்று ராவணன் ஒரு பரிபிராஜக ரூபத்துல வந்து சீதையை கடத்தி செல்ல, கடத்தி சென்ற சீதையை தடுக்கும் விதத்தில் ஜடாயு நிற்க, ஜடாயுவின் சிறகை அறுக்க, கீழே ஜடாயு விழ, தேடி சீதையை தேடிக்கொண்டு வந்த ராமன் ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்து சபரி தந்த கனியை உவந்தார். அவர் சபரியின் மோட்சத்துக்கு சாட்சியா இருந்தார் அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? இது 16வது வருஷத்தின் முதல் 1-2 மாசத்துக்குள்ள நடந்துட்டு, 13 வருஷம் ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுட்டு 14வது வருஷத்துல நடந்த இந்த சம்பவமும் இந்த 13 வருஷம் முதல்ல நடந்ததெல்லாம் சேர்த்து ஒரு
2500 ஸ்லோகங்கள் தான் ஆரண்யா காண்டம்னு தெரியும். 3வது காண்டம் எடுத்தா இப்ப இன்னும் நம்ம 14வது வருஷத்துல தான் இருப்போம். 14 வருஷத்துல ஒரு 1.5-2 மாசம் ஆயிடுச்சு. அடுத்தது இப்ப ராமர் கர்நாடக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பம்பா சரோவரம் கிட்ட இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா அப்படிங்கிற பகுதி கிட்ட வர. கிஷ்கிந்தா பகுதி கிட்ட வரும்போதுதான் ஹனுமத் சமாகமம்னு ஏற்படுறது. முதல் முறையா ஹனுமான பாக்குற. நம்ம ஹனுமான் ராமாயணம் ராமர்னு சொன்னாலே நமக்கு ஹனுமான் தான் ஞாபகம் வருவார். இப்ப அண்மையில அவருடைய ஜெயந்தி கூட முடிஞ்சது பாருங்க, ஹனுமத் ஜெயந்தி, உடனே ஹனுமான் ஞாபகம் வருவார். ஆனா ஹனுமான் முதல் 3 காண்டங்கள்ல இல்ல. பாலகாண்டம் ராமருடைய முதல் 24 வருஷம் 2500 ஸ்லோகம் ஹனுமான் இல்ல. 25வது வருஷத்தின் முதல் மாசத்துல சொல்லப்பட்ட அயோத்தியா காண்டத்துல ராமர் இல்ல, ஹனுமான் இல்ல. அடுத்தது ஆரண்யா காண்டத்துல 13 வருஷம் 2 மாசம் கழிந்தது, அதுலயும் ஹனுமான் இல்ல, ஆரண்யா காண்டத்திலயும் இல்ல. அடுத்தது வருவாங்க இப்ப கிஷ்கிந்தா காண்டம், இப்பதான் ஹனுமான் நுழையிறார். அப்படின்னா இன்டர்வெல்லுக்கு அப்புறம் வந்தாலும் என்ன ஒரு இம்பாக்ட் பாருங்க ஹனுமான். முதல்ல இல்லவே இல்லை, முதல் பாதியில இல்லவே இல்லை ஹனுமான். இன்டர்வெல்க்கு அப்புறம் தான் வரார். என்ன ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா வந்து ராமர் சீதையின் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸா இருக்க. ஹனுமான் இல்லைன்னா ராமாயணமே இல்லையே. யார் பேப்பால் வைக்கிறேன்னு போஸ்ட் அமைச்சிருப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஹனுமான் இல்லைன்னா ராமாயணம் இல்லை. ஆனா அந்த பேர்பட்டவர் இன்டர்வெல்க்கு அப்புறம் தான் வரார். இப்ப கிஷ்கிந்தா காண்டத்துல ஹனுமான் வந்து ஹனுமத் சமாகமம் ஏற்பட்டு ராமருக்கும் ஹனுமருக்கும் சக்கியம் ஏற்படுறது, சுக்ரீவ சக்கியம் ஏற்படுறது. வாலியை போய் போருக்கு கூப்பிடுற, வாலியை வந்து ராமர் வந்து அம்பினா ஏக வாலி சில கேள்விகளை கேட்க ராமரும் சமாதானம் சொல்ல வாலியும் வானுலகத்துக்கு அப்புறமான மேல வாலி மோட்சம் பெற அங்கதனை யுவராஜாவாக்கி சுக்ரீவனை ராஜாவாக்கி சுக்ரீவன் 4 மாசம் குழந்தை போய் தேடாதுன்னு இவன் கேட்டதை ராமர் பண்ணி கொடுத்துட்டார். ஆனா இவன் சொன்னதை அவன் பண்ணி கொடுக்கல. ஏற்கனவே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ மாதிரி நான் பண்றேன் சொன்னதை அவன் பண்ணவே இல்லை. அப்ப ராமர் கேட்டார், ஏண்டாப்பா உன் குரங்கெல்லாம் போய் தேடாத, நீ தானே சீதை போய் தேடுவேன்னு சொல்றேன்னு சத்தியம் பண்ணேன். அவன் சொல்லிட்டான், ஒரே மழைக்காலத்துல குரங்கெல்லாம் போய் தேடுச்சு, சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதுக்கெல்லாம் 4 மாசம் தேடாதுன்னு கொடுத்தான். அப்ப அந்த முன்னாடி இருந்த 1 மாசம் பின்னாடி அந்த 4 மாசம் இந்த குரங்கெல்லாம் தேடல வருங்க. இதனுடைய சேர்த்தி ஒரு 5 மாசத்துல நடந்ததுதான் கிஷ்கிந்தா காண்டம். கிட்டத்தட்ட 2500 ஸ்லோகங்கள். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இன்னும் நம்ம 14வது வருஷத்துல தான் இருக்கோம். ஏன்னா அதுல ஆரண்யா காண்டம் 13 வருஷம் பிளஸ் 14வது வருஷத்தின் முதல் 2, அடுத்தது ஒரு 4 + 1 5 மாசம் கிஷ்கிந்தா காண்டம் வந்துட்டு. இப்ப இந்த குரங்குகள்லாம் தேடணும்னு ஆரம்பிக்கிறது. அப்புறம் லக்ஷ்மணனை விட்டு ராமர் மிரட்ட வச்சுறாரு, இதை பாரு உங்க அண்ணாக்கு வந்து ஒரு கதவை திறந்து விட்டேன். இது திருப்புகள்ல அருணகிரிநாதன் எடுக்கிறார், ஒரு கதவை திறந்து விட்டேன், அதை இன்னும் மூடலேன்னு போய் சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லு, அப்படின்னா உனக்கும் மரண நிச்சயம் தான். அப்ப சுக்ரீவன் வந்து அப்படியே அவன் வந்து இந்த டிசம்பர் 31ஆம் தேதி ஆற்று நல்ல தீர்த்தமான அதனால பண்ணத்தினால அப்படி கிடக்கும் போது அவனை போய் மிரட்டி உடனே தாரா வந்து சொல்றா, தேற்றமாய் வந்து திற. இதே மேடையில சொல்லியிருக்கேன் 2019 இதே மேடையில தேற்றமாய் வந்து திற. என்ன ஒரு அழகு தெரியுமோ, ஆண்டாள் வந்து கொஞ்சம் நம்ம ஆண்டாள் பக்கம் வரலாம், எல்லாம் அந்த பக்கமே இல்லை அப்படின்னு எங்க ஆண்டாள் நாச்சியார் பக்கம் வர வேண்டாமா. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் ஒரு நாள் ஒரு பெண் பிள்ளையை எழுப்பின்னு வரா. எப்பவுமே கூடி இருந்து குளிர வேண்டும் அல்லவா இல்லையா. இப்ப நீங்க உபன்யாசத்திலேயே இவ்வளவு பேர் இருந்தாதான் எனக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கும் நல்லா இருக்கு. ஏன் இப்போ எனக்கு நல்லா இருக்கு ஓகே, உங்களுக்கு ஏன் நல்லா இருக்கணும்? ஒத்தரையே நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இப்படி பார்க்கறதுக்குள்ள 4 பேர் அங்கேயும் கிளம்பி விடுவா, இப்படி பார்க்கறதுக்கு 4 பேர் விடுவாங்க. Only if the audience is very thin, attendance is thin, I will keep looking at one person. My concentration and focus will be on one. இதே நிறைய பேர் இருந்துட்டேன்னா நிறைய பேர் இருக்கா, அவ யார் வந்திருக்கா, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரிய வராது. அதனால கூடி இருந்து குளிர வேண்டும். ஆண்டாளுக்கு பெருமாளுக்கு பாவை நோன்பு இருக்க வேண்டும். பெண் பிள்ளைகளோடு இருக்கலாமே இல்லையா. நான் பார்த்தா 4 மணிக்கு எழுந்தா மத்தவான எழுந்துகிட்டமே அப்படின்னு எழுப்பறா. அப்போ ஒரு பெண் பிள்ளையை போய் எழுப்புறா. அப்ப அந்த பெண் பிள்ளை நிறைய கேள்வி கேட்கறது, காத்தால் ஆயிடுதா 4 மணி ஆயிடுதுங்கிறதுக்கு என்னவோ, நீ வந்து ஒருவேளை ஐஎஸ்டியில பார்ப்பேன், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், நான் வந்து ஒருவேளை வந்து இது வந்து நான் வந்து மிடில் ஈஸ்ட் டைம்ல இருக்கேன் அப்படின்னா 1.5 மணி நேரம் கழிச்சு தானே நீ வரணும், ஏதாவது இந்த மாதிரி சொல்லும். அது அப்ப ஆண்டாள் மேல 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 காரணம் சொல்லிட்டே போங்க. எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பெய்ச்சரவம் கெட்டிலையோ பெய் பெண்ணே காலங்காட்டால இந்த பட்சிகள்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கேன். chirping of the birds, அது காதுல விழலையா. அப்ப உள்ள இருக்கக்கூடிய பெண்ணு மறுப்போம், சரின்னு சொல்லும், இல்லைன்னு சொல்லும், இந்த மாதிரி சொல்லிட்டே வரும். அப்போ ஒரு வார்த்தை சாதிக்கிறா ஆண்டாள்,
தேற்றமாய் வந்து திரவேலூர் என்பாவாய். தேற்றமாய் வந்து திற அப்படின்னா என்னன்னு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல கேட்டார். தேற்றமாய் வந்து திற, திற கதவை திற. தேற்றமாய் வந்து திற அப்படின்னா ஒழுங்கா அலங்கரித்து வந்து திற. இப்போ காலங்காலத்துல நம்ம யாரோ கதவை தட்டினாங்கன்னா உள்ள போய் அலங்காரம் பண்ணிட்டா வந்து திறக்க முடியும்? வாட் டஸ் ஆண்டாள் மீன்? பிராக்டிகலா சொல்ல வேண்டாமான்னு கேட்டா அப்பதான் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தின் தாரையை பத்தி சொல்றாங்க பெரியவாச்சான் பிள்ளை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லையோ என்கின்ற ஐயம் ராமனுக்கு சுக்ரீவன் மீது எழ, சுக்ரீவனுக்கு ஒரு ஞாபகம் மூட்ட வேண்டும். நீ கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றவில்லையோ சுக்ரீவா என்கின்ற அந்த ஞாபகத்தை மூட்ட வேண்டும். லக்ஷ்மணன் அனுப்புறார். லக்ஷ்மணன் போகும்போதே அப்படி தீக்கனல் ஆதிசேஷனுடைய விஷஜ்வாலைகளை போக பயந்துருது குரங்கெல்லாம். ஐயோ இந்த மாதிரி நம்ம லக்ஷ்மணனை பார்த்ததே இல்லையே, ரொம்ப சாதுவாச்சே அவர், ஏன் இப்படி இருக்கார் அப்படின்னு அவர் நினைக்கும் போது அந்த இடத்துல ஹனுமான் கிட்ட போய் சொல்றா, ஹனுமான் நீ போய் கொஞ்சம் சொல்லுப்பா என்ன என்ன நடக்கிறது. அப்ப ஹனுமான் போய் பெட்ரூம் கதவை தட்டுற. அந்த பெட்ரூம் சுக்ரீவனுடைய பெட்ரூம், பிரசிடென்ஷியல் ஸ்வீட் ஆஃப் மிஸ்டர் சுக்ரீவ் அப்படின்னு போட்டிருக்கு. எஸ் சுக்ரீவ், சூரியன் பிள்ளை இல்லையா, எஸ் சுக்ரீவ் அப்படின்னு போட்டிருக்கு. கதவை தட்டணும். அதுக்கு வெளியில இந்த ஹோட்டல் எல்லாம் போடுவா, பிரைவசி பீஸ், டு நாட் டிஸ்டர்ப். என்னன்னு பார்த்தா ஒரே படுக்கையில் தன் அண்ணா வாலியின் பத்னியாக இருக்கக்கூடிய தாராவோடு ஒரே படுக்கையில இருக்கான் சுக்ரீவன். அவ கதவை தட்டிட்டு வா பாங்கிறா. அப்பதான் ஒரு ஸ்லோகம், சாப்ரஸ்கலந்தி மதவித்வலக்ஷ்மீம் பிரலம்ப காஞ்சி குணஹேம சூத்ராம் சரக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜகாம தாரா நமிதாங்கயஷ்டி. தாரா நடக்க முடியாம நடந்து வந்தாளா. ஏன்னா அவ்வளவு மதம், அவ்வளவு குடிச்சிருக்கா. இது வந்து ரொம்ப வைதிகத்துல இருக்கக்கூடியவா பகவத் அனுபவத்தில் குடித்தாள்னு சொல்லுவா. அவ வந்து தீர்த்தவாரம் பண்ணிருக்கா. நடக்க முடியாம நடந்து வரா. அவ இடுப்புல போட்டு இருக்கக்கூடிய ரோப்ஸ் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் லூசா இருக்கான், தலையெல்லாம் படர்ந்து இருக்கான். அப்படி வந்து லக்ஷ்மணன் எதிர்க்க வந்து நின்னாளா. இவ வந்த கோலத்தை பார்த்துட்டு லக்ஷ்மணனுக்கே வெக்கம் வந்து அவர் தலை கீழே குனிஞ்சுட்டான். அவ குனியல, இவர் குனிஞ்சுட்டார். அப்படின்னா வீட்டு கதவை திறந்து விருந்தாளியை வரவேற்பதற்காக ஒரு தடவை கூட அவர் அந்த கண்ணாடியில எப்படி இருக்கும்னு பார்க்காம வந்து திறந்தா, எந்த அளவுக்கு திறந்தானா வந்திருக்கிறவருக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா போயிடுது. அந்த மாதிரி நீ எனக்கு வந்து கதவு திறக்காத பெண் பிள்ளையே, தேற்றமாய் வந்து திற அப்படின்னு ஆண்டாள் சொல்லுவதாக பெரியவாச்சான் பிள்ளை எடுக்கிறார். சரி, இப்ப மறுபடியும் இப்ப இந்த வந்து திறக்கிறா. அப்புறம் வந்து சுக்ரீவனுக்கு பயம் வந்துருது. உடனே அவன் என்ன பண்ணிடுறான், குடக்கில் சில தூரம் தேடுக. இதெல்லாம் திருப்புகழ்ல அருணகிரிநாதர் எடுக்கிறது. ஈஸ்ட்ல கொஞ்சம் பக்கம் போய் தேடு, குணத்திக்கினில் சில தூரம் போய் தேடுக. ஈஸ்ட்ல போய் தேடு, வெஸ்ட்ல போய் தேடு, நார்த்ல போய் தேடு, சவுத்ல போய் தேடு. சவுத் டீம்ல தான் ஹனுமான், நளன், நீலன், ஜாம்பவான், அங்கதெல்லாம் சவுத் டீம்ல இருக்கான். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கூட ஸ்கூல்ல பார்த்தா இந்த 4 ஹவுசஸ்ன்னு பிரிச்சுருவா. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிஷர்ட் கொடுத்துருவா. இது சவுத் டீமுக்கு வந்த டீம். அப்படி தேடிண்டே இதுகள்லாம் திருக்குறுங்குடி கிட்ட வந்துருது. வரும்போதுதான் சம்பாதியின் வாக்கியம் கேட்கறது. அதுகளுக்கெல்லாம் சம்பாதி சொல்றான், இல்ல இல்ல இங்கேயும் கொஞ்சம் தூரத்துல நான் வந்து என் பிள்ளை சுபாஷ்வன்னு சொல்லக்கூடியவன் சீதையை பார்த்து விட்டான். ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அழுதுண்டே இருக்கா, அது அவளாதான் இருக்கணுமோன்னு எனக்கு தோன்றதுன்னு சொன்னோம். இவளுக்கெல்லாம் ஒரு ஐடியா வருது, இங்கேருந்து கொஞ்சம் கடலை தாண்டி போக வேண்டிய நெசசிட்டி. அவன் நாட்டுக்குள்ள வைக்கல, நாட்டை கடந்து எங்கேயோ வச்சிருக்கான். இது வரைக்கும் கிஷ்கிந்தா காண்டம். 14வது வருஷத்தின் தொடக்கம் வரைக்கும் ஆரண்யா காண்டம். அடுத்தது ஒரு 4-5 மாசம் வந்துடுத்து கிஷ்கிந்தா காண்டம். இப்போ ஹனுமான் ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி சம்பாதியோட பேசிட்டு 4 மணிக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகி இப்ப கிளம்புறா இருப்பாருங்க. கிளம்பிட்டு அவர் லங்கைக்கு போய் சென்று சீதையை பார்த்து கனையாழியை கொடுத்து சூடாமணியை பெற்று அவளுடைய ஆசையை பெற்று லங்கையை எரித்து மறுபடியும் வந்து மதுவனத்தில் அந்த குரங்குகளை வைத்து துவம்சம் செய்து கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய ராமரை போய் பார்த்து கண்டேன் சீதையைன்னு சொல்லணும். மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலத்தால ஒரு 6 மணி 7 மணிக்குள்ள நடக்க போகுது. ஒரு 12-14 மணி நேரம் இருக்கு இல்லையா. இந்த பகுதிக்கு தான் சுந்தர காண்டம் பேரு. அதாவது
24 வருஷம் ஒரு பக்கம், 1 மாசம் ஒரு பக்கம், 13.25 வருஷம் ஒரு பக்கம், 4 மாசம் ஒரு பக்கம், 14 மணி நேரம், 14 hours. இந்த நம்ம தேசங்கள்ல எங்கேயாவது பக்கத்துல கொஞ்சம் இந்த நாட்டுக்கு விரோதமா சில சக்திகள் செயல்படுறதுன்னா இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய காவல்படை என்ன பண்ணோம், ராத்திரி போய் அந்த டார்கெட்டை போய் அழிச்சுட்டு காத்தாலுக்குள்ள வந்துடணும். அதுதான் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றோம் பாருங்க. ஏறக்குறை இதுதான் ஹனுமான் என்ன பண்ணுங்க, ராத்திரி கிளம்பி காத்தாலுக்குள்ள வந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு அப்புறம் வந்துட்டாருன்னா இந்த ஜெனிவா கன்வென்ஷன்லாம் வந்துடும், பிடிச்சு வச்சுருவா. ராத்திரி போயிட்டு காத்தாலுக்குள்ள வந்துடணும். வந்தவர் கொஞ்சம் டேமேஜும் பண்ணிட்டு வந்துட்டார். ஸ்ரீலங்கா அப்போ IMFக்கு போய் கேட்டுது, எனக்கு பிக்ஷை கொடு, நான் இவ்வளவு அபச்சாரம் பட்டுட்டேன், எனக்கு 6 கோடியை கொடு, இவ்வளவு கொடு, பில்லியனை கொடு, அதெல்லாம் கேட்டுது. ஏன்னா இவ்வளவு எரிச்சுட்டு போயிட்டாரு, நல்ல ரிப்பேர் ரூபா வேண்டாமா. இதுதான் சுந்தர காண்டம்னு பேர். இப்ப சுந்தர காண்டம் முற்று பெற்று கண்டேன் சீதைன்னு சொல்லி ராமர் மறுபடியும் சேதுவை கட்டி குரங்குகளை அழைத்து சென்று லங்கையை போரிட்டு மறுபடியும் திரும்புறார் பாருங்க. அதெல்லாம் ஒரு மாசம் கணக்கு வச்சுங்க. அந்த 1-2 மாச கணக்கு தான் யுத்த காண்டம். அப்படின்னா சுருக்கமான டைம் 12 to 14 hours, அதுதான் சுந்தரகாண்டம். ஆனா அந்த ஷார்ட் டியூரேஷன்ல வந்த சுந்தரகாண்டம் தான் ராமாயணத்தின் சாரம். அப்பேற்பட்ட சுந்தரகாண்டம் என்கின்ற அந்த பகுதியை இப்போது பிரஸ்தாபிக்கலாம் என்கின்ற ஒரு அவா. இதுவரை இவ்வளவு நாள் எடுத்துவார். இதுவரையில் ஆரம்பிப்பேன், இன்னைக்கு 2 மணி நேரம், நாளைக்கு 2 மணி நேரம், அதுக்கு அடுத்த நாள்னா 6 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் இப்படி போயிடுது. அப்ப 5.5 மணி நேரம் சுந்தரகாண்டம் சொல்ல வேண்டும். சுந்தரகாண்டம் சொல்ல வேண்டும் நினைக்கும் போது முதல்ல ஒரு ஸ்லோகம் நாகோஜி பட்டர், நாகேஷ பட்டர்ங்கிற ஒரு மகான் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு உரை எழுதியிருக்கார். அதுக்கு திலகம்னு பேர். அழகா இருக்கும். திலகம்னாலே அது திலகம் தான், அவ்வளவு அழகு. அதுல ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரி சுந்தரே சுந்தரி லங்கா, சுந்தரே கிண்ண சுந்தரம், சுந்தரே சுந்தரி சீதா, அக்ஷதா ஸ்ருத்வா கிருஷ்ணः ததைவஸ்து சராமஹ சகதம் ஹிருதி. அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல திலகர் என்ன சொல்ற, சுந்தர காண்டம்னா என்னன்னு கேட்டோம். யோசிச்சு பாருங்க, மற்ற காண்டங்களுக்கு ஏதோ ஒரு பெயர் காரணம் இருக்கு. சின்ன வயசுல ஒரு காலத்தெல்லாம் கழிச்சா பால காண்டம். அயோத்தியால இருக்கும் போது என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அயோத்தியா காண்டம். காடுன்னு சொல்லக்கூடிய அரண்யத்துல என்ன நடந்ததோ ஆரண்யா காண்டம். கிஷ்கிந்தா என்கின்ற பகுதியில் நடந்த சம்பவம், யுத்தம் செய்தது, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனா இதுக்கு வேற ஏதாவது பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பேர் சொல்லிட்ட தெரியுமா? தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் காண்டம், சுந்தர காண்டம். பேரே என்ன சுந்தர காண்டம். ஏன் சுந்தர இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா திலகர் சொல்ற செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? சீதை. சீதை யார்? ஜெகத் ஜனனி, ஜெகன்மாதா. அவள் அழகி. பாகி ஜெகத் ஜனனி பாகிமாம் கருணய பங்கே ருஹநயனே அம்பா பாகி ஜெகத் ஜனனி அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாः முக்தா முஹுர்விதததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா த்ரிஷூல் மதுகரேவ மஹோத்பலேய சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயாः. சாகர சம்பவாயாः, பார்க்கடலில் உதித்த திருமணியே, சௌபாகியலட்சுமி அம்மை கடற்கனியே என்று மகாலட்சுமி அபராவதாரமாய் பூமிக்கு பெண்ணாக கருதப்படக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி அழகே வடிவெடுத்தவள் சுந்தரி. So the message
was to be passed to Sundari. இப்ப நீங்க ஒரு போஸ்ட் அனுப்பிச்சேன்னா யாருக்கு அனுப்புறோம், யாரு அனுப்பிச்சா ரெண்டுத்தையும் எழுதணுமே. ஃப்ரம் அட்ரஸும் எழுதணும், டு அட்ரஸும் எழுதணும். ஏன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவர் கேட்பார், நீங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க. யாருக்கு அனுப்ப போறோம், யாருக்கு அனுப்பிச்சா, யாருக்கு அனுப்பப்பட்டது சீதை, அவ சுந்தரி. யார் அனுப்பிச்சார், ராமர், அவ சுந்தரன். லாவண்ய ராமர லரஜுடரே அதிலாவண்ய ராமர. ஸ்ரீமத் ராமாயணத்தில் அது எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். அடியேன் படித்தவரை சொன்னாரு, யாமறிந்த புலவர்களிலே மாதிரி அடியேன் படித்தவரை. பாகவதம் படிச்சிருக்கேன், ஸ்ரீ மகாபாரதம் சொல்லியிருக்கேன், ஆழ்வாராதியர்களின் பாசுரம் அடியேனுடைய ஞானத்துக்கு எட்டியவரை சொல்லியிருக்கேன், ஸ்ரீமத் ராமாயணம் சொல்லியிருக்கேன். அழகுன்னு வந்துட்டா அந்த வர்ணனைய அடி ஒத்தி பார்த்தா ராமருக்கு மிஞ்சி ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்கிற மாதிரி தோணும். ஏன்னா வால்மீகி அப்படி வர்ணிச்சிருப்பார். ராமனுடைய வடிவழகு அவன் அயோத்தியாவில் ராஜகுமாரனாக இருக்கும் போது இருக்கிறது பெரிய விஷயம். என்னன்னா கிரீடம் எல்லாம் போட்டு இருப்பார், நல்ல காது குண்டரம் அதெல்லாம் போட்டு, கழுத்துல ஒரு கண்டி, அப்புறம் ஒரு ஹாரம், முத்தங்கி, அப்புறம் அதெல்லாம் போட்டு இருப்பாரு. அது இல்ல, காட்டுக்கு வரும்போது ஒரு ஆபரணம் போட்டுக்கல பாருங்க, பெரிய தாடி. ராமருக்கு 14 வருஷம் ஷேவே பண்ணிக்கல. திரும்பி 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 நான் சொல்லிட்டே, இது வந்து ராமர் 14 years did not shave. காட்டுல ஷேவே பண்ண முடியாது. அங்க எங்க சலூன்க்குலாம் அவர் போயிட்டு இருப்பாரு. அதனால அங்கெல்லாம் காட்டுல ஸ்மஷ்ருவர்தனம் எல்லாம் கிடையவே கிடையாது. 14 வருஷம் ராமர் காட்டுல ஷேவே பண்ணல. பெரிய தாடி, மன்மோகன் சிங் மாதிரி ஜம்முன்னு பெருசா இருக்கும். மேல ஜடை, இங்க ஷேவ் பண்ணலன்னா அங்க தானே ஹேர் கட் பண்ண முடியாது. அப்ப மேல ஜடை, அதை நன்னா கொஞ்சம் நன்னா அந்த நெக்ரோதா க்ஷீரம் எல்லாம் வச்சு நல்ல பெரிய அழகா ஜடைய பின்னி, கீழே தாடி, நல்ல மீச தாடி, அப்படியே அவர் கண்ணங்கரையில் இருப்பார். தாடி ஒரு கருப்பு, மேல ஒரு கருப்பு, அங்க மேல வந்து ஒரு மான் தோல், மரபுரி எல்லாம் தரிச்சுட்டு கையில ஒரு வில்ல வச்சு நின்று இருப்பார். அழகுனா அப்படியே. அதனாலதான் ஷூர்பனக்கு அசந்து போயிட்டாள். இப்போ நீங்க கொஞ்சம் ஷூர்பனக்க நிலையில யோசிச்சு பாருங்க. இப்ப அடியேன் இருந்தா நான் கூட ராமரை பார்த்து அசந்து போய் இவ்வளவு அழகா இருக்காரு இல்லையா. ஷூர்பனக்க பண்ணது ஒண்ணும் தப்பு இல்லை. என்ன ஒண்ணு, ராமரை பிடிச்சிருந்தது அவளுக்கு, சீதை இல்லாம பிடிச்சு போயிட்டு. சீதை வேண்டாம், ஐ லவ் ராமன் மைனஸ் சீதா. அவளுடைய அண்ணா ராவணனுக்கு ஹி லவ் சீதா மைனஸ் ராமன். தங்கைக்கு ராமரை பிடிச்சிருக்கு, சீதை வேண்டாம். அண்ணாவுக்கு சீதை பிடிச்சிருக்கு, ராமரை வேண்டாம். இதே தம்பியான விபீஷணனுக்கு ராமரும் வேண்டும், சீதையும் வேண்டும், ராஜா வேண்டும். அவளுக்கு மூக்கு காது அறுந்து போச்சு, ராவணனுக்கு 10 தலை போச்சு. 2 பேருமே எனக்கு வேணும்னு நினைச்சா விபீஷணன். ஒரு பிள்ளை தாய் தந்தையை ஆசிரியிப்பது போல் ராஜ்யம் கிட்டிட்டு. எவ்வளவு சிம்பிளா ஒரு தாட் முடிஞ்சிட்டு பாருங்க. ராமன் வடிவழகன், அதனால சுந்தரன். அப்போ டு அட்ரஸ் சீதா சுந்தரி, ஃப்ரம் அட்ரஸ் ராமர் சுந்தரன். அந்த சுந்தரி இருக்கக்கூடிய இடம் லங்கா சுந்தரம். ஞாபகம் வச்சுக்கோ, அடியேனே லங்கைக்கு நிறைய தடவை யாத்திரிகள் எல்லாம் கூட்டு போயிருக்கேன். ராமாயண சம்பவங்கள்லாம் ரொம்ப நிறைய அங்க நடந்த இடங்கள்லாம் இருக்கு. திவிரும் போலா, வெரங்கன் தோட்டா, துனுவிலா, கேலனியா, இந்த மாதிரி நிறைய இடங்கள் ராமாயண சம்பந்தம் பெற்ற இடங்கள் இன்னைக்கும் லங்கையில இருக்கு. சீதா எலியா, இந்த மாதிரி இடங்கள் இங்கெல்லாம் போகும்போது பார்த்தா லங்கை நம்ம தேசத்துக்கு பக்கத்துல இருக்கு, சுத்தமா இருக்கு அப்படின்லாம் நமக்கு தோணும். நீட்டா இருக்கு, இவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்னு தோணும். ரொம்ப ரொம்ப இயற்கையின் வளம் மிக்க ஒரு தேசம் லங்கை, அது சந்தேகமே இல்லை. அதனால்தான் முன்னாடி ஒரு பிரிஃபிக்ஸ் போட்டுட்டா, மகாலட்சுமியின் அனுகிரகம் பெற்ற ஊர், அதனால ஸ்ரீ லங்கை, உயர்ந்த இடம். அதனால ஸ்ரீலங்கை என்பது சுந்தரமான இடம். அப்போ அனுப்பின ராமன் சுந்தரன், அனுப்பப்பட்ட விஷயம் சீதை சுந்தரி, அவள் இருந்த ஊர் லங்கை சுந்தரம். அனுப்பின மெசேஜ், எப்பவுமே ஒரு மெசேஜ், எப்பவுமே நீங்க இளைஞர்களுக்கு கூட அடியேனுடைய ஒரு சின்ன சஜஷன், நீங்க பெற்றோர்கள் இருக்கு, தாத்தா பாட்டி இருக்கா, அடிக்கடி ஒரு விஷயம் என்னன்னா, அடியன்கிட்டே வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா கிட்ட நான் இப்படி எல்லாம் பேசினது இல்லை. அடிக்கடி எல்லாரும் சொல்ல, எங்க அப்பா அம்மா இதுக்கு நிக்கிறதுக்கே நாங்கெல்லாம் பயப்படுவோம், கதவு பின்னாடி நிற்போம். எங்க அப்பா இதுக்கு அடியேன் இன்னி வரைக்கும் உட்கார்ந்ததே கிடையாது. அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாருன்னா அதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறது. இப்ப அப்படி இருக்க முடியாது. இப்ப நீங்க விஷயம் இப்ப 2025 வந்துடலாம், எல்லாம் நீங்க பண்ணதெல்லாம் வசதி தான், யாரும் மட்டும் தட்டி சொன்னா. இப்ப என்னன்னா, அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கு, அப்பா கிங்கரவாணின்னு அவர் முன்னாடி வந்து கை கட்டி கேட்கிறாரு இல்லையா. அதனால அந்த குழந்தை ஆத்த விட்டு வேண்டாம்ப்பா. கோவிட் சமயத்துல நிறைய விதேசங்கள்ல இருக்க குழந்தை எல்லாம் சொல்லிட்டு பாரு, என்னாலையும் வர முடியாது, ஒன்னாலையும் வர முடியாது, அதனால ஆத்த விட்டு வெளியில போகாது. அதனால வந்து ஏதாவது பார்சலுக்கு கூட நம்ம வெளியே திருமஞ்சனம் பண்ணிடுவோம்.
போஸ்ட் ஒன்று விட்டுன்னு வச்சுக்கோ, அது வெள்ள புருஷ சுத்தம் தைத்திரி எல்லாம் சொல்லிட்டு ஒரு திருமஞ்சனம் பண்ணி அங்கேயே அதுக்கு ஹிரண்ய வதம் பண்ணி அங்கேயே அதை கிழிச்சு அதுக்கு புண்ணியாகவச்சன மந்திரத்தை சொல்லி என்னெல்லாம் பண்ணி இப்போ 2020 21 நினைச்சு பார்த்தா. ஆனா இப்ப என்னமோ திரும்பி பயமா ஏதோ ஒரு பேஷண்ட் இருக்கா, சரி இருக்கட்டும். இப்ப என்னன்னா அது வர வைக்காம எது கவலைப்படுவாங்க. இப்போதைக்கு நம்ம என்ன கவலைப்படணும்னா, இப்படி ஒரு சந்தேஷம், ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் சொல்ற விதம் இருக்கு. அது காலத்துக்கு காலம் ஏற்றாற் போல் மாறும். நீங்க 1960 உங்க அப்பா அம்மா கிட்ட பேசின விதத்திலேயே தான் இப்ப குழந்தைகள் உங்ககிட்ட பேசும்னு நீங்க நினைக்காதீங்கோ. அதை நீங்க நினைச்சுட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். Get adjusted to the new norm. இதுக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குழந்தைகளை எப்படி அரவணைச்சுன்னு போக முடியும். இதுதான் நம்ம ஒப்ஜெக்டிவா இருக்கணும். 1960 ஆரம்பிச்சு எங்க முடியும் அந்த கதை. அதனால அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு சந்தேஷத்தை சொல்ல வேண்டும். இப்ப என்னன்னா பல வீடுகள்ல கிட்ட வந்து இது அடியன் கிட்ட சொல்றது, உங்க குழந்தைகள்லாம் ரொம்ப க்ஷேமமா இருக்கா. நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொல்வா, கோவிலுக்கு கூட்டா வரவே மாட்டேங்கிறான் குழந்தை சொல்றேன். அப்போ நான் கேட்கிறேன், ஏண்டா வரமாட்டேங்கிற, ஏண்டி வரமாட்டேங்கிறேன்னா, அப்ப அந்த குழந்தை சொல்றதான் அது தர்க்கம் பண்றது. நீ தானே சொன்ன பகவான் எல்லா இடத்துலயும் இருக்காரு, அது தர்க்கம் பண்றது. அது என்னமா வேற தர்க்கம் பண்றது. அப்போ வந்து நான் கோவிலுக்கு வந்தால்தான் கடவுள் இருக்கிறார்னா நீ சொல்றதுலயே போய் இருக்கேன் அப்படின்னு அது சொல்லிவிடு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈஸியா கையாளலாம். அது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய விதத்துல பண்ணிட்டா சரி. இந்த மகாமாரி வந்த போது தில்லி பிராந்தியத்துல எல்லாரும் ஆக்சிஜனுக்கு தவிச்சாங்க. நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த 2021 டெல்லியில ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம போயிடுது. ஆக்சிஜன் எங்க இருக்கு? காதுல தானே இருக்கு. அப்போ தவிச்சுட்டு இருக்க, என்ன சுவாமி சிலிண்டர்லாம் கேட்கிறேன், காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இழுத்துக்குங்கன்னா அதான் முடியலையே அவரால், முடியாதனால தானே சிலிண்டர் கேட்டார். அப்ப எல்லா இடத்திலும் ஆக்சிஜன் இருந்தாலும் அதை இழுப்பதற்கான சாமர்த்தியம் அந்த நோயாளியின் இடத்தில் இல்லை. நம்ம சம்சாரம்ங்கிற நோயில வசப்பட்டவர்கள். எல்லாவிடத்திலும் பகவான் இருந்தாலும் அவரை உணர்வதற்கான பக்குவம் நம்மிடத்தில். அதனால்தான் நம்ம கோவிலுக்கு போறோமே ஒழிய, அது இப்ப ரமண மகரிஷி மாதிரி இருக்கக்கூடியவா கோவிலுக்கே போகணுங்கிறது இல்லை. அவர் இருக்கிற இடத்துல நம்மாழ்வார் எந்த திவ்ய தேசத்துக்கு போனார், உட்கார்ந்த இடத்துல பெருமாள்லாம் வந்து சேவிச்சார். நம்மாழ்வார் இல்லையே, ரமண மகரிஷி இல்லையே. சாதாரணப்பட்ட நாம் கோவிலுக்கு சென்றால்தான் நமக்கு ஒரு போக்கஸ் கிடைக்கிறதே ஒழிய இல்லை. அதனால குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டும். அப்ப மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும். பாருங்க, கவலைப்படாதீங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, வெளியில ஏதோ பதட்டப்படாதீங்க, மெதுவா வாங்குவோன்னு சொல்றது எப்படி, அப்படியே ஆஹா ஓஹோன்னு கத்துட்டா எப்படி. அப்ப அந்த மெசேஜ ராமர் சீதைக்கு கன்வே பண்றார். அதை கன்வே பண்ற விதம் சுந்தரமா. நான் சொல்றது புரியுறதோ? அதாவது நான் வந்து உன்னை மீட்டெடுப்பேன், கவலைப்படாத, ஐ அம் தேர். யாராவது நமக்கு இதை சொன்னான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லையா. இப்போ ஏதோ ஹாஸ்பிட்டல்ல யாரோ அட்மிட் ஆயிருக்கா, அவ பாத்துக்கிறவா 4 பேர் இருக்கா, நீங்க கவலையே படாதீங்க, எப்ப வேணாலும் எனக்கு போன் பண்ணுவோம், நான் உடனே வரேன்னு ஒருத்தர் சொன்னா, அப்பா நமக்காக ஒருத்தர் இருக்கார். அந்த மெசேஜ் இருக்கு பாருங்க. அதனால நீங்க இப்ப சொல்றேன்னு கவலையே படாதீங்கன்னா 2 நாள் நிச்சயமா உபன்யாசத்துக்கு வந்துருவோம். எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கே பாருங்க, இல்ல தலைவரா ஆட்டுறேன். அதனால அப்ப அந்த மெசேஜிங்கிறது முக்கியம். அப்போ அனுப்பினது ராமன் சுந்தரன், அனுப்பப்பட்டது சீதை சுந்தரி, அவள் வாழ்ந்திருந்தது லங்கை சுந்தரம், சொன்ன மெசேஜ் சுந்தரம், அதை எடுத்து சென்ற ஹனுமானுடைய இயற்பெயர் சுந்தரன். ஹனுமானுக்கு அம்மா அப்பா வச்ச பேர் என்ன? இப்ப நிறைய பேர் இதுல ஒரு சர்ச்சை வரும். முதல்ல இப்போ லங்கா சுந்தரம், சீதை சுந்தரி, ராமன் சுந்தரம், விஷயம் சுந்தர, ஹனுமான் சுந்தரர். அதனால இதுக்கு சுந்தர காண்டம்னு பேர். இப்ப ஹனுமானுடைய கதைக்குள்ள போறேன். இது உத்தரகாண்டத்துல வருது, ஏனைய புராணங்கள்ல வருது. இதை சேர்த்து வச்சு சொல்ல போறேன். புஞ்சிகஸ்தலா என்கின்ற ஒரு நாட்டிய நங்கை இருந்தாளாம், அப்சர ஸ்திரீ. அவளுக்கு வாயு பகவான் மீது, வாயு பகவான் என்கின்ற அதிதேவதை மீது ஒரு காதல், ஒரு லவ். அது இருந்தபோது இவர்கள் ஏதோ தேவலோகத்தை விட்டு அப்படி நீராடுவதற்காக பிருத்திவிக்கு வர, அந்த இடத்துல இவ ஒத்தர் கொத்த தண்ணியை தெளிச்சுட்டு விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு முனிவர் மீது பட்டுவிட்டான். முனிவர்களுக்கு உடனே கோபம் கொடுத்தீங்க, நானே ஏதோ தேமேனு உட்காந்து தூரமா வந்தா என் மேல எல்லாம் தண்ணியை கூட்டி கிஷ்கிந்தா தீம் பார்க்கும், என் மேல இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடு, இந்த மாதிரி குரங்குத்தனமான சேஷ்டிதங்கள் செய்வதால் நீ குரங்காக பிறப்பாய் அப்படின்னு அந்த காலத்துல சாபம் கொடுத்தா அது பலிக்கவே பலிச்சு. எதுவுமே பலிக்க மாட்டேங்குது, ஆசீர்வாதமும் பலிக்க மாட்டேங்குது,
சாபம் அளிக்க மாட்டேங்குது. அதனால சாபம் கொடுத்தாச்சு. உடனே இவள் தான் பிற்காலத்தில் அஞ்சனா என்கின்ற பெயரோடு பிறந்தாள். அந்த சமயத்தில் அஞ்சனான்னு பிறக்கும் போது அதே வானர ஜாதியை சார்ந்த, இந்த குரங்குங்கிற வார்த்தையை ரொம்ப ஜாகிரதையா யூஸ் பண்ணணும். இதுல பெரிய சர்ச்சை, அவன் குரங்குகள் தானா இல்லது குரங்குகள் போல் இருந்தவர்களான ஒரு சர்ச்சை. சரி, இப்ப வானரன்னு சொல்லிவிடுறேன். இந்த வானர ஜாதியில் ஒரு சிங்கத்துக்கு என்ன வீரம் இருக்குமோ அந்த வீரத்தை அடிமொத்தி இருந்த ஒரு மாமன்னனுக்கு கேசரி என்று பெயர். அந்த கேசரிக்கும் அஞ்சனாதேவிக்கும் திருமணம் நடந்தேறியது. இவர்களுக்கு ஒரு புத்திரன் வேணுங்கிற ஆசை இல்லை. உடனே ஒரு சில புராணம் என்ன சொல்றது, சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க ருத்ராம்சமாக வாயுவின் அனுகிரகத்தில் அவள் கருவுற்றாள். அந்த குழந்தை பிறந்தது. இப்ப குழந்தை பிறந்துட்டு அப்பதான் கர்ப்பம் எல்லாம் ஆகி குழந்தை பிறந்தாச்சு. இப்ப அதுக்கு ஏதாவது பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? சுந்தரன். நீங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இப்ப சுந்தரன் இல்லைன்னா நீங்க என்ன பேர் வச்சிருப்பீங்க? ஆஞ்சநேயன் இல்லையா? அஞ்சனாவின் பிள்ளை ஆஞ்சநேயன். ஆனா அது அவரோட பெயரா இருக்காது. யோசிச்சு பாருங்க. ஆஞ்சநேயர் cannot be the name of the boy. It is also called ஆஞ்சநேயர். அதோட புரியுதோ? அதாவது நிஜமான பெயர் அப்பா அம்மாவோட பேரு சம்பந்தப்பட்டு இருக்காது. இப்ப திரௌபதிக்கு நிஜமான பேர் திரௌபதியே கிடையாது, கிருஷ்ணான்னு பேரு. துருபதன் பெண்ணா இருந்ததுனால திரௌபதி. அது யாரு துருபதன் பெண்ணா இருந்தாலும் திரௌபதி தான். இவ மட்டும் இல்ல, யாரு அவ 4 பொண்ணு இருக்கான்னு வச்சுங்க, 4 பொண்ணுமே திரௌபதி தான். இப்ப ஒண்ணுமே இல்ல, பிருதா என்கின்ற குந்தியின் பிள்ளைக்கு பார்த்தன்னு பேர். பார்த்தன்னா யாரு? ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அர்ஜுனன் மட்டுமா? யுதிஷ்டிரனுக்கும் பார்த்தன். ஏன்னா பிருதாவின் பிள்ளை பார்த்தன்னா அப்ப யுதிஷ்டிரனும் தானே பார்த்தன். பிருதாவின் பிள்ளை பார்த்தன் என்றால் பீமன் தானே பார்த்தன். மகாபாரதத்துல நிறைய இடங்கள்ல பீமனை சொல்லும்போது பார்த்தன்னு சொல்லுவாங்க. நமக்கு உலகத்துல தெரிஞ்சது பார்த்த சாரதி. இந்த அர்ஜுனங்கிற பார்த்தனுக்கு சாரதியா இருந்ததுனால அர்ஜுனனை மட்டும் நம்ம பார்த்தன்னு நினைச்சிட்டு இருக்கோம். The point I'm trying to make is, ஆஞ்சநேயனா அஞ்சனாதேவிக்கு 4 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோ, 4மே ஆஞ்சநேய தான். இவருக்கு பிரத்யேகமா இவர் நமக்கு ஒருவர் இருந்ததுனால ஃபேமிலி பிளானிங் இருக்கிறதால ஒரே ஆஞ்சநேயர் தான். 4 ஆஞ்சநேயர் இருந்தா 4 ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயங்கிறது இவருடைய பர்த் சர்டிபிகேட் பேரா இருக்காரு. ரெண்டாவது என்ன பேர் வச்சிருக்கலாம்? மாருதி, சதுஷ்சக்கர வாகனம் இல்லையா? மாருதின்னு வச்சிருக்கலாமான்னு கேட்டா மருத்தினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். இதுவும் பிற்காலத்துல வந்த பெயரா இருக்கலாம். நிஜமான பெயர் சுந்தர. ஞாபகம் வச்சுக்கோ, ஹனுமானுடைய நிஜமான பெயர் சுந்தர. இப்போ ஒரு கேள்வி வரும், வானரம் குரங்கு இது என்ன அழகுன்னு கேட்பேன். திஸ் இஸ் வேர் நம்ம கொஞ்சம் நம்மள பிலோசாபிக்கலி ப்ரோக்ரஸ் பண்ணிக்கணும். அழகுங்கிறது ரிலேட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோ, நம்மாத்து குழந்தைய யாரு அழகின்னு நினைச்சுட்டு இருக்கோமோ இன்னொருத்தராத்து வாளுக்கு நம்ம குழந்தை அழகா இல்லாமல் இருக்கலாம். புரியுறதோ? இப்போ நீங்க சீன தேசத்துக்காரர்கிட்ட போய் கேளுங்க, கண் எப்படி இருக்கணும்னா அவா படி இருக்கணும்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க கடியவாகி குடைவரந்து வலிருந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய் கண், எதுக்கு இவ்வளவு பெரிய கண்ணு வேணும்னு அவங்க கண்ணு பார்க்கறது இவ்வளவு பெருசு வச்சு என்ன பண்றது, தூசியா வரும்பா. அதனால சீன தேசத்துக்காரர்கிட்ட போய் கேட்டா இவ்வளவு பெரிய கண்ணு அழகே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம், கருப்பு அழகுங்கிறோம். இன்னைக்கும் நம்ம மூலமூர்த்தியை சேவிக்கும் போது நிகுன்னு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண உடனே அந்த பெருமாள் அந்த கரியான் ஒரு காளைன்னு கண்ணன் என்னும் கருந்தையும் நல்லா இருக்கு. நீங்க அதே கொஞ்சம் நார்த்ல போய் கேளுங்க, அவளுக்கு சட்டு அந்த இப்போ ஒண்ணுமே இல்லை, அயோத்தியால மூலமூர்த்தி கண்ணங்கரையில இருக்கார் மூலமூர்த்தி. அதுவே கொஞ்ச நாள் ஆச்சு வடதேசத்துக்காராளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா அவள்லாம் இந்த பழிவு கல் இந்த மாதிரி ஒயிட் மார்பிள்ல பார்த்து பழக்கம். எதுவுமே இது சரி தப்புன்னு நான் சொல்ல வரல, இல்ல பழக்கம், ரிலேட்டிவ்ங்கிற. அதனால நமக்கு வானரம் மட்டும், நமக்கு வானரம் அழகு மட்டும். ஆனா ஒரு வானர ஜாதிக்கு அதுதான் அழகு. நம்மளை பார்த்தா அது மட்டும் நினைக்கும். நம்ம இந்த உலக அழகி போட்டியெல்லாம் இருக்கு பாருங்க, அதை பார்த்துட்டு அது சிரிப்போம், என்ன இவாழ்னா இருக்கா, இதுக்கு உட்காந்து போட்டியெல்லாம் வச்சிருக்கா. அது ஒரு பொண்ணுக்கு வேற கூப்பிடைய சீரிய சிங்காசனத்துக்கு ஒரு கிரீடம் சுட்டி
அது பக்கத்துல இருக்கக்கூடிய 2 சைரந்திரிகா ஸ்திரீகள் மயக்கம் போட்டு விழுந்துரும். சச்சாமரமாவாணி சபிதக்ஷண செய்தித்தான்னு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் இல்லையா, அந்த 2 பக்கத்துல இருக்க பொண்ணெல்லாம் வந்து இவ்வளவு ஆஸ்வாசப்படுத்தும், இவ மயக்கம் போட்டுருவோம். இவ்வளவு அனௌன்ஸ் பண்ண now the Miss World title goes to அப்படின்னு சொன்னோம், இவ மயக்கம் போட்டுருவோம். இவளுக்கு என்ன நமக்கு போய் கொடுத்துட்டாளே, நம்ம சுமாராதானே இருக்கும் சொன்னோம்னா பக்கத்துல இருக்க 2 பேர் சொல்லுவாங்க, நம்ம 3 பேர்ல நீ கொஞ்சம் தேவையில்லாம மாதிரி இருக்கேன், அதனால கொடுத்தா கவலைப்படாதுதான். அதனால நம்ம மனிதர்களுக்கு நம்ம அழகுன்னு தோன்றது, மிருகங்களுக்கு அதுகளுக்கு அது ஜாதியில அழகு. அதனால வாஸ்தவமா ஹனுமான் மாதிரி ஒரு சுந்தரன் லோகத்துல கிடையாதுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். அதனால அவர் சுந்தரன். அப்போ சுந்தரனான ஹனுமான் சுந்தரியான சீதையினிடத்தில் சுந்தரமான ராமனிடத்திலிருந்து சுந்தரமான சந்தேசத்தை சுந்தரமான லங்கைக்கு எடுத்து சென்றபடியால் இந்த காண்டத்துக்கு சுந்தர காண்டம். அப்பேற்பட்ட ஹனுமான், இப்போ ஹனுமான் என்ன பேர் வரல, சுந்தரன் பிறந்தாச்சு. இந்த குழந்தைக்கு வாயுவின் அனுகிரகம் இருந்ததுனால ஹை ஜம்ப் எல்லாம் நல்லா பண்ணும். ஒலிம்பிக்ஸ் எல்லாம் போச்சுன்னா மெடல் வாங்கும். நல்ல ஒரு ஜம்ப், அதுக்கு நல்ல ஒரு ஆற்றல். சில குழந்தைகளுக்கு விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி ஒரு இன்னேட் எபிலிட்டி. சில குழந்தைகள் சித்திரம் போட பாருங்க, 3 வயசுக்கு போடும். ஏன்னா 3 வயசு குழந்தை போட்ட மாதிரியே இருக்காது. 2 வயசு குழந்தைக்கு 50 ராகம் தெரியுது. இதெல்லாம் ஏதோ பூர்வ ஜென்ம சுக்கிரத்து தான், வேற என்ன சொல்றது சொல்லுங்க, ஏதோ விட்ட கூட தொட்டக்கரை. ஹனுமானுக்கு ஏற்பட்ட தாவர சாமர்த்தியம். தாயான புஞ்சிகஸ்தலா ஒரு முறை தைரஞ்சாதம் ஊட்டிட்டு இருந்தா. சிம்பிளா போட்டு பாருங்க கதை, தைரஞ்சாதம் ஊட்டிட்டு இருந்தா. இதை நான் வந்து வசந்த் குஞ்ச் அப்படின்னு ஒரு டெல்லியில இருக்கு. நான் 9 நாள் ராமாயணம் சொன்னேன், இங்கிலீஷ்ல சொன்னேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு 6வது நாளோ 7வது நாளோ இந்த இடம் வந்தது. நான் வந்து ஹனுமான் was being fed with curd rice ன்ட்டேன். 4 பேர் எழுந்து போயிட்டான். You are from South India. That is why you are telling curd rice. Why didn't he have chapati? இதெல்லாம் கோச்சுக்காதீங்கம்மா. ஹனுமான கொண்டாடுறது எல்லாரும் கொண்டாடுறோம். வட தேசத்துல இன்னவே கொண்டாடுவா, பஜ்ரங் பலிக்கு ஜெயின்னா சொல்லுவா. ஆனா அவர் கர்நாடகாக்காரர், கிஷ்கிந்தேல தானே பிறந்த. நீர் தோசை பிசிபேடை பார்த்து மைசூர் பார்த்து அப்படி இந்த பக்கம் தைரஞ்சாதம் தான் ஊட்டினா. ஏன்னா தைரஞ்சாதம் மாதிரி சுவை எதுவும் இல்லை, சுலபம் எதுவும் இல்லை. இது நமக்கு ஒன்றும் பிரம்ம சாமர்த்தியமே வேண்டாமே. அம்மா இப்படி குழைச்சு ஊட்டின்னு இருக்கா. ஊட்டும் போது சில பேருக்கு ஒரு வழக்கம் உண்டு, தைரஞ்சாதத்துக்கு மாம்பழத்தை துட்டுப்போம். இந்த மாம்பழம் தயிர் சாதம் இருந்துட்டுனா வைகுண்டம் கூட வேண்டாம், இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோக வாழும் அச்சுவை பெரினும் வேண்டேன் இல்லையா. அந்த மாம்பழம் சீசன்ல இப்ப என்னன்னா, இப்ப எல்லா சீசன்லயும் எல்லாம் கிடைக்கும். அந்த மாம்பழம் எப்படி கிடைக்கிறதுனா, அடியன் வந்து வேடிக்கை சொல்லுவேன். எங்க பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவோம். அவ வளரும் போது நிறைய ஒரு வீடுனா ஒரு 6 தங்கை 4 பிராத்தா இவ்வளவு பேர் இருப்பா. இப்ப வாங்குற மாதிரி ஒரு 5 மாம்பழம் வாங்கவே கட்டினோம். ஒரு மாம்பழம் வரும். எங்க பாட்டி என்ன பண்ணிவிட்டாலும் மத்தவா வந்து இவ்வளவு பேர் பங்கு இருக்காங்கிறதுக்காக ஒரு மாம்பழத்தை மட்டும் ஒளிச்சு வச்சுட்டான். ஒளிச்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டா அடுத்த நாள் வந்து மாம்பழத்தை காணும். எப்படி இவ்வளவு ஜாகிரதையா ஒளிச்சு வச்சது காணாம இருக்குன்னா, அது சாட்டவா சொன்னா வாசனையில கண்டுபிடிச்சிடும். அந்த மாம்பழ வாசனை எவ்வளவு இருக்குன்னா வீடு முழுக்க பரவி அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க மாம்பழத்தை மூக்குக்குள்ள விட்டாலும் வாசனை இருக்கு. இப்ப இது மாம்பழமா நமக்கே ஒரு சந்தேகம், பொம்மையா இல்லாட்டா வந்து குரு பொம்மையில இருக்க வேண்டிய சொப்பா, ஒரு வாசனை இல்லை. அந்த மாம்பழத்தை சுவைத்து பார்க்க வேண்டும் என்கின்ற அபிருச்சி ஹனுமானுக்கு இருந்தது. மாம்பழம் கிட்டவில்லை. அப்போ அவ ஊற்ற சமயத்துல சூரியன் உதிச்சுருக்கார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம். அதனால அந்த உதிக்கின்ற செங்கதிர், அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருணோதயம் வரும். There will be a thin tinge of redness. அப்புறம் ஒரு எல்லோ வந்து ஆரஞ்சு ஆகும். ஒரு மாம்பழம் கூட பார்த்தீங்கன்னா சில இடத்துல ரெட்டா இருக்கு, ஒரு எல்லோவாய் ஆரஞ்சு ஆகும். அப்படியே அந்த சூரியனை பார்த்துட்டு இவர் நினைத்தாராம் இது பழம் என்று. அப்ப அம்மா இங்க ஊட்டிட்டு இருக்கா, அதோ பழம் அப்படின்னு ஒரு மரமா தாவிட்டு இருக்கார். தாவும் போது அந்த பழத்தை நினைச்சு இது பழம் நினைக்க போயிட்டு இருக்காரு. அவர் எந்த வேகத்துல தாவி இருக்காருன்னா இந்திரனுக்கு பயம் வந்துச்சு. ஐயோ இவன் சூரியனுக்கு ஏதாவது பண்ணிட போறானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், கையில இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். இந்திரன் மேகங்களுக்கு அதிபதி. இப்ப கூட நம்ம எல்லா டேட்டாவையும் எங்க வைக்கிறோம், கிளவுட்ல தான் வைக்கிறோம். இப்ப இந்திரன் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாகிரதையா கிளவுட்ல இருக்கா. அதுல வேற இது கைவல்ய கிளவுட், ஐ கிளவுட் இல்லையா, ஐ வேற இருக்கு, அதுல அகங்காரம் வேற துக்கின்னு இருக்கு. அதனால இந்திரன் அதெல்லாம் பாத்துக்கிறார். அந்த வெளுத்த மேகங்கள் எல்லாம் கருத்து வந்தால் ஒரு ஆனை நகருக்கு போல் இருக்கும். அதனாலதான் ஐராவதம்ங்கிற ஆணை மீது இந்திரன் வர்றாருன்னு சொன்னா, இந்திரனுடைய தனுஷ் தானே ரெயின்போ. நீங்க அப்படியே அது நேச்சரா நினைச்சு பாருங்களேன். இந்திரன்கிற ஒரு பர்சனா நினைக்காம
இந்திரன் மேகங்களுக்கு அதிபதி. மேகங்களில் ஜலம் தக்கி இருந்து அது நகர்ந்தால் ஒரு ஆணை நகர்வது போல் இருக்கின்றது. அதன் மீது அமரக்கூடியவன் இந்திரன். அந்த இந்திரன் கையில் இருக்கக்கூடியது வஜ்ராயுதம்னா லைட்னிங் அர்த்தம். கையில் அந்த லைட்னிங் மாதிரி தானே இருக்கு. சார்ந்த உதைத்த சரமழை போல். அது ஆண்டாள் 4வது பாசுரத்தை மழை எப்படி வரணும்னு சொல்லும்போது ஆழிமழை கண்ணா இந்திரனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய என் நாயகனே நாராயணான்னு சொல்றான். அப்ப அந்த வஜ்ராயுதத்தால் இந்திரன் ஹனுமானை தாக்கினான்னு புராணத்துல இருக்கு. வஜ்ரங்கிறது லைட்னிங், இந்திரன் மேகம். அப்ப லைட்னிங் ஸ்ட்ரைக் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா. இப்ப லைட்னிங் அதுக்காக தானே நம்ம லைட்னிங் கண்டக்டர்னு ஒண்ணு வீட்டுல போடுவோம். அந்த மேகங்கள் எல்லாம் மின்னெல்லாம் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. பவானிங்கிற ஊர்ல ஒரு சரித்திரம் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு ஆங்கிலேயர் இருக்கும் போது எப்படி அம்பாள் ஒரு சின்ன பெண்ணின் ரூபத்தில் அந்த இடிப்பிலேந்து அந்த ஆங்கிலேயரை காப்பாத்தி ஆங்கிலேயர் ஒரு ஹாரமோ என்னமோ சமர்ப்பிச்சான்னு ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி ஹனுமான் கிட்ட இந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகி இந்த இடத்துல ஹை ஸ்ட்ரென்த்ல வருது, அது தாக்கிடுது. இந்த சீக் போன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு ஹனுன்னு பேரு. இதுக்கு ஹனுல பட்டு அந்த குழந்தை சுருண்டு கீழே அந்த ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்ல விழுந்துடுத்து. இந்த குழந்தை விழுந்த அதிர்ச்சியில் பார்த்து விட்டு அஞ்சனாதேவி தவித்தாளாம். ஐயோ குழந்தைக்கு என்னவோ ஆயிடுதே, எத்தனையோ தவம் இருந்து ஈண்டெடுத்த குழந்தையாயிற்றே என் சுந்தரன், அடிபட்டு போய்விட்டதே என் ஆஞ்சநேயனுக்கு கதறா. அப்போ வாயுவுக்கு ஒரு கோபம் வந்துட்டான். என்ன இருந்தாலும் என் அனுகிரகத்தினால் பிறந்தவனை இந்திரன் இப்படி தாக்கிக்க கூடாதுன்னு 20.02% ஆக்சிஜன் இருக்கு. நம்ம சயின்ஸ்ல படிப்போம். 78% நைட்ரோஜன், 20% ஆக்சிஜன். அது 90னா 1% குறைச்சுட்டார். உடனே எல்லாருக்கும் வீசிங் வந்துட்டு வைக்கணும், நான் ஆஸ்பிரின் பஃப் வைக்கணும், நான் எல்லாரும் தவிர்க்கும் போது பிரம்மா போய் பிரார்த்தித்தார். வாயு இந்த மாதிரி ஒத்தர் எஃபெக்ட் ஆனா எல்லாரும் நம்ம அட்டாக் பண்ணக்கூடாது, 19 20 ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே என் பிள்ளைக்கு உயிர் மீட்டு கொடுங்கள்னு சொன்ன உடனே பிரம்மா மற்ற தேவதைகள்லாம் இந்த குழந்தைகளுக்கு ஒரு வரமா கொடுத்து வரா. அப்ப இந்திரன் ஒரு வரம் கொடுத்தான், வாயு ஒரு வரம் கொடுத்தார், அக்னி ஒரு வரம் கொடுத்தார். அப்படி கொடுத்துட்டே வரும்போது இந்த குழந்தையை உயிர்ப்பித்தார்கள். ஆனா என்ன இருந்தாலும் அந்த தழும்பு வந்துட்டு ஹனு என்கின்ற இந்த மொவ்வாவில் பட்டதால் ஹனுமான் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த பெயர் அம்மா கொடுத்துக்க மாட்டான். ஹனுமான்னா the one with the fractured cheekbone. பிறந்த போதே அம்மா உழந்த மொவ்வாப்பட்டையோடு கூடியவனே பேர் கொடுத்துருப்போம். அதனால ஆஞ்சநேயன் என்கின்ற பெயரோ ஹனுமான் என்கின்ற பெயரோ பிற்காலத்துல வந்த பெயர். அவனுடைய இயற்பெயர் சுந்தரன். அந்த குழந்தை அப்படி இருந்ததா. ததா சைலாக்ரசிகரே வாமோஹம் லபஜ்யத ததோஹி நாமதேயம் தே ஹனுமான் இதி கீர்த்தியதே என்று அந்த ஹனுமானுக்கு அப்பேற்பட்ட பெருமை நிலைத்ததாம். அந்த ஹனுமான் இவ்வளவு வரங்கள் பெற வேண்டும். அப்ப ஒருத்தர் ஒண்ணு சொன்னா அதுலதான் பிரம்மா ஒரு வரம் கொடுத்தார். பின்னாடி வரும் நமக்கு உதவும். அது சுந்தரகாண்டத்துல அடியேனுடைய பிரயோக அஸ்திரமான பிரம்மாஸ்திரம் கூட ஒண்ணு பண்ணாது அப்படின்னு இருந்தது. எல்லாரும் வரம் கொடுத்துட்டா. சூரியன் மட்டும் கியூல லாஸ்டா நின்றுட்டு இருக்க. அவருக்கு என்ன வரம் கொடுக்குறதுன்னே தெரியல. எல்லாரும் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. என்னதான் கொடுக்குறது? அப்போ அஞ்சனாதேவி கேட்டாளாம், பிரார்த்தித்தாளாம், என் பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு போனாலும் டிசி அனுப்பிச்சுடுவோம். உன் பிள்ளை கிளாஸ்ல சமாளிக்கவே முடியலமா, அப்படி சுட்டித்தனம் பண்றது. இதுக்கு யார இடம் பாருங்கிறான். நானும் தேடி தேடி பார்த்தேன், ஆன்லைன் இருப்பாளா ஆஃப்லைன் இருப்பாளா யாராவது எடுத்துப்பாளா. நீங்க என் குழந்தைய ஸ்டூடெண்டா வச்சுக்கோங்க. அப்ப சூரியன் சொன்னதாக ஒரு அர்த்தம் என்னன்னா, நான் தினமும் காத்தால உதிப்பேன், சாயங்காலம் அஸ்தமிப்பேன், என்னுடைய கிரணங்கள் எல்லா இடத்திலும் செல்லும். உன் பிள்ளையால நான் ஓடும் தருவாயில பிறக்க முடியுமா? இப்போ டீச்சர் ஓடிண்டே மேரத்தான் ஓடிண்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நம்மள கூடவே ஓடிண்டு கத்துக்கணும்னா கஷ்டம். ஒரு இடத்துல நின்று கத்து கொடுத்தாலே ஏற மாட்டேங்குது. அவர் ஓட நான் ஓட எப்ப கத்துக்கிட்டு. அப்ப அந்த அம்மா சொன்னாலும் இந்த மாதிரி ஒரு டீச்சரை தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா என் பிள்ளை ஓடிண்டே இருப்பான், டீச்சர் ஓட மாட்டேங்கிறான், நீங்களும் ஓடுறீங்க. ஓடுற டீச்சரா கிடைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். என் பிள்ளைக்கு ஓடிண்டே கத்துத்தாங்க. இப்படி ஓடிண்டே ஹனுமான் சூரியன் கிட்ட நவ வியாக்கரணங்களையும் பயின்றார். நவவியாக்கரண பண்டிதர்னு பேர் ஹனுமானுக்கு. அந்த ஹனுமானுக்கு இப்பேற்பட்ட தேஜஸ் ஏற்பட குரு தட்சிணைக்காக சென்றார். அப்போதுதான் சூரியன் சொன்னதாக ஒரு விஷயம், என்னுடைய அம்சமாக சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான். அந்த சுக்ரீவனுக்கு எப்பவுமே நீ கூடவே அட்வைசரா இருக்கணும், நீதான் கூடவே இருந்து அவன் அட்வைஸ் பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை ஏதாவது அசட்டு காரியம் பண்ணோம், ஆனா நீ கூடவே இருக்கணும்.
அப்படின்னு சொன்னபடியால் ஹனுமானும் சுக்ரீவனும் நல்ல மைத்ரி பாவத்தோடு இருந்தார்கள். சரி, இப்ப மறுபடியும் இந்த ஹனுமானுடைய பிரபாவத்தை தான் இப்ப நம்ம சுந்தரகாண்டத்துல பார்க்க போறோம். எந்த இடத்துல அப்படின்னா, இவாள திருக்குறுங்குடின்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கிட்ட வந்திருக்கா. திருக்குறுங்குடிங்கிறது இன்னைக்கு நீங்க திருநெல்வேலி கிட்ட போனேன்னா ஒரு 45 நிமிஷத்துல பாண்டிய நாட்டு திவ்யதேசங்கள்ல நவத்திருப்பதி தாண்டி 2 திவ்யதேசங்கள் இருக்கு. ஒண்ணு நாங்குநேரி என்கின்ற வானமாமலை, மற்றொன்னு திருக்குறுங்குடி. ஆழ்வார் பாடினார், எங்கனேயோ அன்னை நீர்காள் என்னை முனிவதனே நங்கட்கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்ட பின் சங்கினோடும் நேலியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாரோடும் செல்கின்றது நெஞ்சமே நெஞ்சமே. ரொம்ப அழகான பெருமாள். அந்த தேசத்துக்கிட்ட போய் ஒரு மலையின் உச்சியில் இவர் இருக்கும்போது ஒரு பொந்து, ஒரு குகைக்குள்ள இருந்த ஒரு சம்பாதியின் ஒரு கழுகு அது சொல்லிவிட்டான், நீங்க ஏதோ ராமரை பத்தி பேசிட்டு இருந்தேன்னு சொன்னபோது, அப்ப ஹனுமான் ஏனைய குரங்கள் வானரங்கள்லாம் சொல்லித்தான், ஆமா நாங்க சீதையை தேடணும்னு நினைச்சோம், எங்கேயுமே சீதை கிடைக்கலையேன்னு சொன்னபோது இந்த சம்பாதி சொல்றான், நானும் எனக்கும் தெரியல, என் பிள்ளைக்கு நல்ல பார்வை சக்தி உண்டு, ஷார்ப் விஷன். அவன் சொன்னா ஒரு பெண் பிள்ளை ஒரு மரத்தின் நிழலுக்குள்ளே தூரத்தில் ஒரு தீவில் அழுது கொண்டிருப்பதாக, அந்த தீவுக்கு நீங்க சென்று பார்த்தீர்கள்னா தெரியும்னு சொல்லும்போது இப்பதான் ஒரு கேள்வி வருது. தீவுக்கு யார் போவா? முதல்ல ஒருத்தர் ஸ்விம் பண்ணணும், இல்லாட்டா பறக்கணும், ஏதாவது ஒரு சாமர்த்தியம் இருக்கணும். அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு கேட்டா இந்த ஏறத்தாழ சொல்றா 100 யோஜனைகள் தூரம். அப்போ ஒரு குரங்கு சொல்லித்தான், 10 யோஜனைகள் நான் போவேன். பிரயோஜனம் இல்லை, அப்படி துவக்கம் கீழ் உண்டு. அதுக்கு என்ன பண்றது? அடுத்தது 20 இன்னொன்னு 50 இன்னொன்னு 70 இன்னொன்னு 100 கிளம்புங்க ஜாம்பவான். அந்த குரங்கு சொல்லிட்டு நான் பறந்து போயிட்டேன், திரும்பி வரதுக்கு தெம்பு இருக்க. நீங்க கார்டால சார்ஜ் பண்ணீங்கன்னா போனு, அதுல 3 கோடுகள் காமிக்கும் பாருங்க, ஆத்தியாத்மிக, ஆதிதெய்வீக, அதிபௌத்திகங்கள் காமிக்கும். அப்புறம் சாயங்காலம் 10 ஒரு கோடா குறைஞ்சு வரும். அப்புறம் சிவப்பு நிறம் காமிக்கும். அப்புறம் அதுல இருந்து ஆத்மா புறப்பட வேண்டிய தருவாய் வந்துடும். அப்ப நீங்க மறுபடியும் அவாவகச்சூள், அப்புறம் குரம்பை அடுத்து குடி குட்காவி, இதன் கூற்று கிட்ட வரம்பை அடுத்து வருகும்னு நீங்க மறுபடியும் அதை சுருகுவேள். அப்ப உடனே அதுக்கு சக்தி வராம சக்தி கொடுன்னு அது திரும்பி பாடுற மாதிரி இங்க ஒரு குரங்கு சொல்லிடுத்து. அது சொல்லிட்டு நான் போயிடுவேன், திரும்பி வரத்துக்கு தெம்பு இருக்காது. அப்படி எப்படி அனௌன்ஸ் பண்றது? ட்ரங்கால பட முடியாது. அப்போதுதான் ஹனுமான் கம்னு உட்கார்ந்தார். அவர் வாயே திறக்கல. அவருக்கு சக்தி உண்டு, புத்தி உண்டு, எல்லாம் உண்டு. பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனன் ராம குணானுபவத்துல இருந்தார், வாயை திறக்கல. ஏன்னா அதுக்கு ஒரு கதாச்சரித்திரம். சின்ன வயசுல அவர் கொஞ்சம் லூட்டி அடிச்ச போது ஒரு ரிஷி சொல்லிட்டாங்க, உனக்கு அதிக சக்தி இருப்பதால் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு சக்தி இருக்கும், ஆனால் அந்த சக்தியை நீ அறிய மாட்டாய், உன்னுடைய பவர் உனக்கே தெரியாது. unless and until somebody else points to that power. இன்னொருத்தர் சொல்லணும், ஹனுமான் உனக்கு சக்தி குடு இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் உனக்கு தெரியாதுன்னு. ஆனா ஹனுமான் கம்முன்னு உட்கார்ந்தார். அப்போதுதான் ஜாம்பவான் போய் சொல்றார், ஹனுமான் இந்த முழு கூட்டத்துல ஒருவரால் அனாயாசமா அந்த பகுதிக்கு போயிட்டு சீதையை பார்த்துட்டு வர முடியும்னா அது உன்னாலதான், உன்னால் முடியும். அது என்ன உன்னால் முடியும் தம்பி எல்லாம் இருக்கு. இந்த பாட்டெல்லாம் பாடி 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 ஹனுமானுக்கு அப்போதுதான் நினைவு வந்தது, ஓஹோ நம்மளால முடியும்னு. அப்போதுதான் அந்த மகேந்திரகிரிங்கிற பர்வதத்தின் கல் மீது ஏறி நின்றார் ஹனுமான். இங்கே ஒரு குதி, அங்கே ஒரு குதி, அங்க மேல போய் நின்றார். அவர் நிற்கும் போது எப்படி இருக்குன்னார், வன்தந்த வரிகொள் நாகம் பயங்கு அழல் உமிழும் வாய் பொன்தந்த முளைகள் தோறும் புறந்து உராய் புரண்டு பேர்வர் நின்று அந்த நிலான் ஊன்ற நெறிந்து கீழ் அழுந்தும் நில குன்றம் தன் வயிறு கீறி பிதுங்கின குடற்கண்மான் அப்படின்னு கம்பருடைய கூற்று. என்னன்னா ஹனுமான் போய் தன்னுடைய பலத்தை காண்பித்து ஒரு பெரிய உருவம் கொண்டு அழுத்தினார். பாறைகள் ஒரு செகண்ட் அழுத்தினா பாறைகளுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொந்திலேந்து நாகங்கள் பயந்து வெளியே வந்ததா. பயந்து வந்த நாகம் அந்த பாறையில் தன்னுடைய பற்களை அதை வீசிட்டான். அதுலேந்து விஷம் பரவி அது ஒரு ஆறாக தனியா ஓடிட்டான். அந்த பாறைகள்ல ஒரு கிராக் வந்துதான். இதெல்லாம் நடந்துதான். இங்க கம்பன் இருக்கார் பாருங்க,
ஒரு கவிதையில எப்படி இருக்கணும்னா கம்பர் கிட்டே தெரியணும். அப்படியே நம்மளை இமேஜின் பண்ண வச்சுருவார். அப்படியே அந்த பாறைகள்ல ஒரு பிளவு ஏற்பட்டது, ஒரு பக்கம் விடம் நதி ஓடிட்டு இருக்கு, இந்த பக்கம் பாம்பு ஒரு பக்கம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் ஹனுமான் ஏறி நின்றார். அதை சொன்னார் வால்மீகி. தேன பாதபமுக்தேன புஷ்பௌகேன சுகந்தினா சர்வதா சம்ருத ஷைலோ பபௌ புஷ்பமயோ யதா. அந்த மலைகள்ல இருந்த நிறைய மரங்கள் ஹனுமான் ஒரு அழுத்தின போது அந்த மரங்கள் எல்லாம் குலுங்க, அந்த மரங்களின் கிளையில இருந்த பூத்த புஷ்பங்கள் எல்லாம் குலுங்கி கீழே விழ, ஹனுமானுடைய ரோமகூப்பங்கள் எழுந்து நிற்க, அந்த ரோமகூப்பங்கள் மீது புஷ்பம் வந்து அமர, தூரக்கேந்து பார்க்கும்போது ஹனுமானுக்கு புஷ்பாலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு. புஷ்பமயோ யதா அப்படின்னு ஹனுமான் புஷ்பாலங்காரம் பண்ணி நிக்கிறாராம். பாம்புகளோட வெடஜ்வால ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான், பாறைகள் பிளந்து நிக்கிறதா. இந்த குரங்குகள் எல்லாம் பாக்குறது, அதுகளுக்கு என்னன்னா நம்ம ஹீரோ இப்போ பறந்து போவார். ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் டூர் எல்லாம் இந்த இப்போ முதல் முறையா நம்ம ஆத்து குழந்தை யாராவது விதேசம் போயிடுச்சுன்னா குடும்பமே போய் அந்த ஏர்போர்ட்ல போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் பாரு. எல்லா குரங்கும் அப்படியே நின்றுட்டு ஹனுமான் ஆன்னு பார்த்துட்டு பொறாமை இல்லை. அதுதான் ஒரு விஷயம். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சனாதன தர்மத்தில் இந்து மதத்தில் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பொறாமையே இருக்கக்கூடாது. பொறாமை இருந்துட்டுனா என்ன ஆகும், இன்னொருத்தரை எப்படி இறக்கலாம், எப்படி தாழ்த்தலாம், அவதூறு சொல்லலாம் என்கின்ற எண்ணமே வந்து இருக்கும். ஒரு குழந்தை ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு ஆத்து குழந்தை வந்து, சுவாமி குழந்தை வந்து ஒரு ஹைகிரீவ ஸ்லோகத்தை 4 ஸ்லோகம் சொல்லி காமிக்கும், வாடா கண்ணா சொல்லு. சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வருவார், அங்க தா அழுத்து, அங்க பா அழுத்து. ஒரு இஷ்டப்பட்டு ஒரு குழந்தை வருதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்கரேஜ் பண்ண கத்துக்கணும். நல்லா சொல்ல. அப்புறம் ஒருவேளை அந்த குழந்தையே வந்து கேட்கறதுன்னு வச்சுக்கோ, நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா, ஒண்ணு இல்லடா நான் அந்த இடத்துல தாவை மட்டும் அழுது, அவ்வளவுதான், நீ பண்ணிட்டியானா நீ தான் பெஸ்ட் சொல்ற விதம் ஒண்ணு இருக்கே. நீங்க இந்த மாதிரி விரட்டி சொன்னேன்னா 4 ஸ்லோகம் விட்டு போயிடுது. அப்புறம் போனோடனே அப்புறம் சில பேர் இருந்து சொல்லுவா, ஸ்கூலுக்கு போகும்போது சஹஸ்ரநாமம் சொல்லிட்டு போவன், இப்பெல்லாம் ஒன்றும் போறது இல்லை. ஏன்னா நீங்க பண்ணும்போது தப்பா சொல்லிட்டு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பாசிட்டிவிட்டி வரும் யோசிச்சு பாருங்க. அதனால எப்பவுமே ஒரு குழந்தை, இதுதான் நான் எல்லா உபன்யாசத்தையும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் என்கரேஜ் த சைல்ட். ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டுனா, ஒரு சின்ன ஒரு 4 வயசு பொண்ணு குழந்தை ஒரு கோலம் போடுறது, எவ்வளவு அழகா போட்டுட்டு, இதை பாரு இங்கே புள்ளி ஆரம்பி, அது ஆஹா ஓகம் பயமுடுத்தி அது கோலத்தையும் விட்டுப்படுறது, தனியாக மறந்து விடுது. அதனால அப்படி இல்லாமல் அது எப்படி ஊக்குவிக்க வேண்டும். ஹனுமான் அப்படியே போய் நின்னார, எல்லா குரங்களும் பொறாமையே இல்லாம நம்ம கூட்டத்துல ஒருத்தர் போராடியா அப்படி ஒரு சந்தோஷமா பார்க்கறது. பார்க்கும்போது ஹனுமானுக்கு பறந்து செல்ல வேண்டும். அப்போ முதல்ல சொன்னாராம், அஞ்சலிம் பிராமுகம் குர்வன் பவனாயாத்மயோனயே தகோஹி வகுதே கந்தும் தக்ஷிணோ தக்ஷிணாம் திசம். தக்ஷிணோ தக்ஷிணாம் திசம், தெற்கு பக்கமா ஹனுமான் கிளம்பி போகணும்னு நினைச்சார். சூர்யாய, சூரியன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு முதல் பிரார்த்தனை பண்ணார். மகேந்திராய, இந்திரன் மகேந்திரன்னு சொன்னா சுரனாய கோவான்னு சொல்லபடியா நாராயணனுக்கு. பவனாய ஸ்வயம்புவே, பவனனுக்கு ஸ்வயம்பூவுக்கு சொல்லி, பூதேப்யஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். அப்போது கிளம்பி போகணுமா, இத்தனை பேரை முதல்ல மங்களாச்சரணம் பண்ணி ஆශ්‍රயிச்சு ஹனுமான் இப்ப கிளம்பி போகணும். எப்படி பறந்தார் அது ஹனுமான் வர்ணிக்கிறார். அப்படி ஹனுமான் அப்படி மேல இப்படி போகும்போது ப்ரொபெல் ஆனார். இப்ப 2 விதம் இருக்கு. இப்ப நீங்க இந்த விமான நிலையத்துக்கெல்லாம் போனீங்கன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகும். அப்ப நீங்க அந்த விமானத்துக்குள்ள இருக்கீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த விமானம் ஓட்டிகிட்டே இருக்கும், வேகமாகும் வேகமாகும் வேகமாகும். அப்புறம் மேல கொஞ்சம் நிமித்தம் முதல் சக்கரம் மேல் பக்கமா போகும், அடுத்த 2 சக்கரத்தை இப்படி அசைச்சுட்டு அப்படியே மேல போகும். So this is called a take off. Hanuman did not take off, he propelled. அதாவது இந்த ராக்கெட்லாம் இருக்கு பாருங்க, அப்படி நேர ஸ்ரீஹரிகோட்டால வச்சுங்க 10 9 8 7 அப்படி அந்த மானிட்டர்ல பார்த்து அங்க பார்த்து ஒரு கமெண்ட்ரி கொடுப்பா பாருங்க, அப்படி புஷ்னு கிளம்பினார். அப்படி கிளம்பும் போது என்ன ஆச்சா, பொதுவா இந்த ராக்கெட் எல்லாம் கிளம்பும் போது இந்த ஃபோர்ஸ்ல கீழே ஃபயர் ரிலீஸ் ஆகி பக்கத்துல செடி கொடிகள் இருக்குன்னு வச்சுங்க, அதை அப்ரூட் பண்ணும். ஏன்னா அந்த ஃபோர்ஸ் எவ்வளவுனா வேரோட செடிகளை பிடுங்கி அந்த ராக்கெட் மேல போகும்போது ஒரு 20-30 அடி அந்த செடி அந்த ஃபோர்ஸ்ல மேல போகும், அப்புறம் கீழே விழுந்துடும். இதுதானே ஒரு ராக்கெட் ப்ரொபெல் ஆகும். அப்படியே ஹனுமானுக்கு கொண்டு வர்றார் வால்மீகி. ஹனுமான் இப்ப மேல் பக்கமா போயிட்டு இருக்காருன்னா பக்கத்துல இருந்த செடிகள்லாம் கொஞ்சம் தூரம் அவரோட போயிட்டு கீழே திரும்பி விழுந்துதான். எப்படி என்றால்
நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தால், நம்ம ஆத்துக்கு யாரோ வரான்னு வச்சுக்கோங்க, தப்பி தவறி வந்துடுறான் நம்ம ஆத்து, நம்மளையும் நம்பி யாராவது 4 பேர் வரா, வந்து நம்ம அவளுக்கு உபசரிக்கிறோம், ஹாஸ்பிட்டலா இருக்கும், நல்லா சாப்பாடு போட்டு தீர்த்தம் எல்லாம் கொடுத்து நல்ல 4 வார்த்தை பேசணும். அவ கிளம்பி விடுறான், 1 நாள்ல கிளம்புறாலும் 2 நாள்ல கிளம்புறாலும் கிளம்பிடுறான். கிளம்புறேன்னு சொல்லும் போது நம்ம எப்படி போக வேண்டும் என்றால், வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு ஒரு 7 அடி போயிட்டு, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது, கட்டாயமா அடுத்த தடவை வாங்கோ, அவர் நல்லபடி இருந்தா அப்படி சொல்வேன், அடுத்த தடவை வாங்கோன்னு சொல்லிட்டு ஒரு 4 அடி வாசலுக்கு போயிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டு வரா மாதிரி இந்த செடிகள் வந்து ஹனுமானோட கொஞ்சம் தூரம் போச்சா, ஒரு விருந்தாளியை வீட்டுக்காரர் எப்படி போயிட்டு வாங்கோன்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி விடை பெற்று கொடுத்து விட்டு கீழே விழுந்ததுன்னு வால்மீகி. அப்படின்னா அந்த உவமை சொல்லும் போது கூட நமக்கு ஒரு தர்மசாஸ்திரத்தை எடுத்து சொல்றார் வால்மீகி. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை எப்படி உபசரிக்க வேண்டும், இது மற்றைய கலாச்சாரத்துல இருக்கு இல்ல, அதை பத்திலாம் நம்ம இன்னும் பிரஸ்தாபிக்க வேண்டாம், அது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். ஆனா நம்ம பாரதிய சம்பிரதாயத்துல வேதமே சொல்லிட்டு, அதிதி தேவோ பவ, வந்த விருந்தாளியை தேவனாக சர்வலோகேஸ்வரனாக பார்த்து கவனி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டின்னு இருக்கணும். இதுதான் ஒரு விஷயம் அடியேன்னு சொல்வேன். நீங்க நிச்சயமா உங்க குழந்தை உங்க பேரம்பேத்தி எல்லாம் நல்லா வளர்த்துட்டு போயிருந்தீங்களா, நல்ல விஷயம் கேட்டவாதான். ஆனா இது ஒரு சின்ன விஷயம், சின்ன வயசுலேயே கத்துக்காங்க. யாரா ஆத்துக்கு வந்தா நீங்க கொடுக்காதீங்க, இந்த குழந்தைய விட்டு கொடுக்க சொல்லுங்க, போய் அவளுக்கு தீர்த்தம் கொடுத்துட்டு பாரு, ஒரு டம்ளர் போய் தீர்த்தம் கொடு, மாமா மாமி உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேளு. அப்பா அம்மா வெளில போயிருந்தா அது எப்படி சொல்ற விதம் இருக்கு இல்லையா. நான் சில ஆத்துக்குலாம் போவேன், கேட்டேன் அப்பா அம்மா இருக்காங்க, ஐ டோன்ட் நோ, சொல்ற விதத்துல ஓடி வந்துருவேன், இன்னும் நிறைய தப்பா கேட்டுருக்கோம் போல இருக்கு, எல்லாம் கேட்டிருக்கப்படாது அப்படி. அந்த சொல்லும் விதம் இல்ல, அப்பா அம்மா வெளியில போயிருக்கா, they will be back in 20 minutes, can you please be seated. இதுதானே கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறதால மெனக்கெட்டு கேட்னு ஒரு எக்ஸாம் எழுதி 25 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 3வது செமஸ்டர்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ராமாயண சுந்தரகாண்டத்தை ஃப்ரீயா படிச்சுட்டு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துடும். ஆனா எதுவுமே ஃப்ரீயா வந்தாலும் நமக்கு புரியாது. அந்த கம்யூனிகேஷன் இருக்கணும். ஒருத்தர் ஆத்துக்கு வந்தா அந்த குழந்தை எப்படி, அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவோம், நிச்சயமா குழந்தைய கத்துப்பா. அது நீங்க சொல்லி கொடுக்குற விதத்துல இருக்கு. ஒருத்தர் பெரியவா வந்தா உள்ள வாங்கும்னு சொல்றது, கிளம்புறதுக்கு முன்னாடி சேவிக்கப்படாது, அது ஞாபகம் சொல்லுவார். சேவிக்கணும்னா ஆத்துக்கு வந்தோடனே சேவிக்கணுமே, கிளம்பும் போது சேவிக்கப்படாது. அப்புறம் கோஷ்டியா வந்து அபிவாதையே சொல்லக்கூடாது. இப்ப 4-5 மாமா இருக்கான்னு சொல்லுவாங்க, கோஷ்டியா அபிவாதையே சொல்லக்கூடாது, சன்னியாசிக்கு சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த அபிவாதையை சொல்லும் போது நம்ம முதுகு பாதி குனிஞ்சிருக்கணும், அப்படியே நின்றுட்டே அபிவாதையை சொல்லக்கூடாது, குனியணும். எதுலையுமே ஒரு நயம், ஒரு அழகா அந்த ஃபினஸ் இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு அதை கத்து கொடுத்துட்டா ஹனுமானுடைய சுந்தரகாண்டம் தான். அந்த செடிகள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹனுமான் ஜாகிரதையா நீ லங்கைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு கையாட்டிட்டு கீழே விழுந்துட்டோம். இப்ப ஹனுமான் பறந்து போகணும். இப்ப அவர் பறந்து போகும்போது முதல்ல சொல்ற ஒரு மலையை கண்டாராம். இப்போ சமுத்திரத்துக்கு நடுவில் மலை. இப்ப நீங்க உடனே இது வந்து நீங்க உங்க பெரியவாளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இளைஞர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நிலத்துல என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் சமுத்திரத்தின் ஃப்ளோர்லயும் உண்டு. இப்ப நீங்க பாலி சுமாத்ரா பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய எரிமலைகள் பார்ப்பேன், நிறைய டார்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் வால்கனோஸ். கடலையும் உண்டு, அது நம்ம கண்ணுக்கு தெரியறதுல ஜலம் முழுக்க மறைச்சுட்டே ஒழிய உண்டு. இதே மலைகள் மாதிரி பனி கூட்டத்துல உண்டாகும். இந்த டைட்டானிக் படகெல்லாம் போய் அது ஒரு மலையில தானே போயிடுச்சு, ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க, அது பூமியிலே வந்திருக்கும். நம்ம என்னெல்லாம் நிலத்துல பாக்குறோமோ கடல்லையும் உண்டு. அவ்வளவு ஆழம் உண்டு, அவ்வளவு குழி உண்டு, அவ்வளவு சுழல் உண்டு. எப்படி குவிக் சாண்ட் இருக்கும் அந்த மாதிரி வாட்டர்ல போனீங்கன்னா வேர்ல் பூல்ஸ் இருக்கும். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு இடம்லாம் இருக்கு, அதெல்லாம் சுத்தி சுத்தி வரும், என்னெல்லாம் இருக்கோ இருக்கும். அப்ப மலையும் உண்டு. அப்ப அந்த மலை ஜலத்துக்கு மேல இருந்ததா அந்த மலையை பார்த்துட்டு ஹனுமான் வியந்தாராம். அவ்வளவு அழகா இருக்கா அந்த மலை. ஷாத கும்பமயை ஸ்ருங்கைஹி சகின்னர மஹோரகைஹி ஆதித்யோதய சங்காஷை உலூகத்பிரவோதாம்பரம் யோஜனானாம் ஷதம் சாபி கபிரேஷ கவாத்லுதஹ சவ சானுஷு விஸ்ராந்தஹ சேஷம் பிரக்ரமகாமிதி தத க்ருத்தஹ சஹஸ்ராக்ஷஹ பர்வதானாம் ஷதக்ரதுஹ பக்ஷாச்சிச்சேத வஜ்ரேன ததஹ ஷதசஹஸ்ரஷஹ. அந்த மலை, அந்த மலையில குகைகள், அங்க கிண்ணற புருஷால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய மலை. அந்த மலைக்கு இந்த ஹனுமான பார்த்த உடனே ஒரு பிரியம் ஏற்பட்டது.
அப்படின்னா இருக்கு ராமாயணத்துல. நீங்க இதை சொல்லி வரேன், நான் இதை கேட்டுட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவா இதை அப்படியே கேட்கிறேன். இது உங்க பேரன் கிட்ட சொன்னீங்கன்னா the mountain liked Hanuman a lot சொல்லுங்க. அப்ப அது உடனே கேட்கும், how will the mountain show its love? இப்ப மவுண்டன் வந்து வாயை திறந்து சொல்ல முடியுமோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி காண்பிக்கும்னா இதுலதான் ஒரு ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பறவையின் சப்தங்கள் அது சஞ்சரிக்கக்கூடிய வழிகள் எல்லாம் வச்சு நிறைய பேர் படிப்பா. அதுக்கு ஆர்னித்தாலஜின்னு பேர். நிறைய இந்த பட்சிகள்லாம் என்ன பண்றது, செடிகளை பத்தி நிறைய பேர் படிப்பா. இந்த பொட்டானிஸ்ட் எல்லாம் வந்து செடிகள் பத்தி படிப்பா. மிருகங்கள் பத்தி படிக்கிறவாள் தான் இருப்பா. இந்த செடிகள் பத்தி படிக்கிறவாள் எல்லாம் போய் நீங்க கேளுங்க. அப்ப அவ என்ன சொல்லுவா தெரியுங்க, இந்த மரத்தை பார்த்துட்டு the tree is very happy. மரம் என்ன சந்தோஷம் எப்படி இருக்குன்னா அவளால கண்டுபிடிக்க முடியும். அந்த இலை இருக்கக்கூடிய தோரணம், அது பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இடம், நம்ம அதை தொடும்போது சில விஷயங்கள்லாம் இருக்கு. trees and leaves can recognize, sense, touch. நம்ம அந்த அப்படியே அந்த துளசியை வருடி விடும்போதோ அந்த ஆலமரத்தை வருடி விடும்போது அதுக்கு தெரியுமா இவருக்கு நம்ம மேல ஒரு அன்பு இருக்கு. மிருகங்களுக்கும் அப்படிதான். இப்ப அடியனுக்கு கொஞ்சம் பைரவர்னா பயம், மறைப்பாங்க. கொஞ்சம் பைரவர்னா பயம். இரவு வேளையில எல்லாம் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் கிடக்கணும் 4-5 ஒன்னா சேர்ந்துடும். அதனால அது கூடி இருந்து குளிர்ந்தேன் ஒரு எம்பாவாய் அது ஒரு பாடி இருக்கும். அதனால பைரவர்னா ஒரு பயம். யாராவது போகும்போது கேட்டுருவோங்க அந்த பைரவர் இருக்காரு. ஏன்னா நம்ம அந்த பைரவர் ஒன்றும் சொல்லலை, நமக்கு ஒரு பயம். ஏன்னா பல பேர் கோவம் வந்துடும். இதை பாருங்க, நீங்க வரையணுங்கிறதுக்காக எங்களால நான் எல்லாம் விட முடியாது, நீங்க வந்தா வாங்கோ இல்லைன்னா போங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனால அது இன்னும் க்ஷேமங்கிறனா. ஸோ அதனால ஒரு பயம். அவ என்ன சொல்லுவா தெரியுமோ, dogs can recognize whether we like them or not. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜை பார்த்தே அந்த நாய்க்கு தெரிஞ்சு போயிடுமா நமக்கு அதை பிடிக்கலன்னு. அது வரவே வராதான் நம்ம கிட்ட. இப்போ நாய்களுக்கு அவ்வளவு புத்தி உண்டு, பறவைகளுக்கு அவ்வளவு புத்தி உண்டு. எதுவும் நம்ம என்ன நினைச்சுக்கோ, நமக்கு தான் பகவான் புத்தியை கொடுத்துருக்காரு, அதுகளுக்கு இல்லாம உண்டு, நன்னா உண்டு. அது ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த பட்டன் இருக்கும். அது என்னன்னா அந்த போன்ல ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க அழுத்தினீங்கன்னா அது சுவிட்ச் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் வரும் இல்லையா. அது மேலேன்னு போட்டேன்னா ஃபிளைட் மோட். இப்போ ஹனுமான் பறந்து போயிட்டு இருக்காரு, அந்த ஃபிளைட் மோட்ல போயிட்டேன்னா 2 மணி நேரம் நிசப்தமா கேட்கலாம். அடியே நான் அவ்வளவு சுமாரா சொல்றேனும். அதனால 2 மணி நேரம் கேட்டுடலாம். அது திரும்பி நீங்க அழுத்தினோட அந்த மெசேஜ் எல்லாம் வந்துடும். நீங்க திரும்பி அது கொஞ்ச நாள் அந்த போன் கோமா ஸ்டேட்டுக்கு போயிடும். திரும்பி 2 மணி நேரம் அது ஒன்றுன்னு தெரியாது. திரும்பி 2 மணி நேரம் போட்டு டக்கு 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 உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்களும் கேட்கலாம், நானும் சொல்லலாம். என்னென்ன விஷயத்துக்கு வரேன், இப்ப இந்த மலையானது ஹனுமான் கிட்ட சொல்றாப்புல இருந்துதான், ஹனுமான் என்னிடத்தில் வந்து தங்கிட்டு போ. அப்போது ஹனுமான் கிட்ட அது இன்னொரு விஷயம் சொல்லித்தான். ஒரு காலகட்டத்தில் நம் சனாதன தர்மத்தில் ஒரு மரம் உண்டு. என்னன்னா அந்த மலைகளுக்கு ரக்கைகள் உண்டு. அந்த ரக்கையோடு கூடிய மலையை அந்த இந்திரனானவன் வெட்டினான். அந்த வெட்டப்படாத அந்த சிறகோடு இருந்த இந்த மைனாகத்தை காப்பாற்றியது வாயு. வாயு தன்னை காப்பாற்றியதால் மைனாகத்துக்கு வாயுவின் மீது ஒரு பற்று. வாயுவின் மீது பற்று இருந்ததால் வாயுவின் மைந்தனுக்கு அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். அந்த மலை சொல்றாப்புல இருந்துதான் என்னுடைய மலை உச்சியில நிறைய விடுதிகள் கட்டி வச்சிருக்கேன். 3 நாள் 2 இரவு 99 மட்டும்தான். இப்ப நிறைய ஆஃபர் வந்து பாருங்க, 3 days 2 nights 99 only. ஹனுமான் யூ கேன் ரெஸ்ட் அண்ட் கோ சொல்லிடு. ஹனுமான் சொன்னாரு, இதை பார்ப்பா, மதிர் தாட்சியம், அதாவது எனக்கு பகவானை எப்படியாவது சேவிக்க வேண்டும் என்கின்ற அபிருச்சி. இந்த சேவிக்க வேண்டும், ஒரு பிராட்டியை போய் பார்க்கணும், ரெஸ்ட் எல்லாம் எடுக்கப்படாது. ஒரு ஆப்ஜெக்டிவ்னு ஒண்ணு இருந்துட்டுனா, till your goal is achieved, don't take rest. அதனால எனக்கு அப்படி இருக்கணும். அதனால நான் உங்களை கட்டி பிடிச்சுக்கிறேன்னு ஹனுமான் என்ன பண்ணாராம், கட்டி பிடிச்சுட்டாராம். அப்ப அதை சொல்ற, பிரீதோஸ்மி கிருதமாதித்யம் மன்யுரேஷோபனீயதாம் त्वरते कार्यकालो मे अहश्चाप्यतिवर्तते प्रतिज्ञा च मया दत्ता न स्थाप्य महिन्दरा. கட்டி பிடிச்சிட்டாரா. இதுல ஒரு பெரிய விஷயம். நீங்க நிறைய பெரியவாள்லாம் இங்க இருக்கு. 1950 60 70 ஆண்டுகள்ல எல்லாம் பிரைவேட் ஜாப்ஸ்னு ரொம்ப இருக்க. இருந்தா அது கவர்மெண்ட் உத்தியோகம், அது கிடைச்சு கொடுத்தா அவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னா கிட்டத்தட்ட பெருமாள் மேல சங்க சக்கரம் மட்டும் இருக்காது. அதனால இது கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்னா எல்லாரும் சுத்தி பார்ப்பா, இது கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கு, கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கு, நன்னா வரும் அப்படின்னு அப்படி சுத்தி பார்ப்பா. இப்போ என்னன்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பிரைவேட் ஜாப்ஸ் நிறைய வந்துடுத்து. இப்போ
இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ், பிரைவேட் ஜாப்ஸ் போய் இன்னொரு விஷயம் உண்டு, என்னன்னா ஸ்டார்ட் அப்ஸ். நீங்க நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம். இளைஞர்கள்ல என்ன சொல்றாங்க, ஒரு ஐடியா இருக்கு, நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுடலாம், அந்த குழந்தை தான் சிஇஓ, அந்த குழந்தை தான் சிடிஓ, அதுதான் சிஎஃப்ஓ, அதுதான் புரோகிராமர் எல்லாம். அப்ப 2-3 பேர் சேர்ந்து ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சுடுறா, அது நல்லா க்ஷேமமாக வரலாம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப். இந்த ஐடியா அந்த குழந்தை சொல்றது நல்லாவே இருக்கும், ஆனா பெற்றோர்களுக்கு இது புரியாது, சில பேருக்கு பிடிக்காது. அவ என்ன சொல்லிடுவா, இதை பாரு உனக்கு கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன், நீ இந்த சமயத்துல போய் ஏதோ இதுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்துக்கு போய், இது பெற்றோர்களுக்கு ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும், இதுல ஒரு ரிஸ்க் இருக்கேன். அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணணும், அந்த அப்பா அம்மா கிட்ட கூட்டு உட்காந்து வச்சு சொல்லணும், கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி பல பேர் ஆரம்பிச்சிருக்கா, இந்த மாதிரி யாரோ பண்ற தலிகையை ஒருத்தர் கொண்டு ஆத்துக்கு டெலிவர் பண்றாரு, அதுவும் இப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். ஏன் அவர் எடுத்துக்க மாட்டவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சேஷத்தை கொண்டு கொடுத்துடுறாரு. அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சதுமா. இந்த மாதிரி இப்போ நீங்க பஸ்ஸை புக் பண்ணலாம், அதை புக் பண்ணலாம், இதை புக் பண்ணலாம். அப்புறம் ஒருத்தர் சாமான எடுத்துட்டு போறதுக்குன்னே ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. நீங்க எங்கேயே அனுப்பிச்சேன்னா அவர் அம்சரைய மடனாராய் அடியத்தாய் தூது போற மாதிரி அங்கேயே அவர் போயிடுவார். அப்புறம் இன்னொன்னு, அது சாமானெல்லாம் எடுத்து போறதுக்கு ஒரு வீடுலேருந்து ஒரு வீடு நகர்த்துறதுக்கு அது ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு. இவ்வாடா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வீட்டு குழாயெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, சுவிட்சு கிச் எல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ஆப் இருக்கு, ஊட்டி விடுறதுக்கு யாரும் இல்லை. அடுவோம் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல நான் உபன்யாசம் சொல்லும் போது ஒருத்தருக்கு ஊட்டி விடுறதுக்கு 100 ரூபா, 2 பேருக்கு ஊட்டி விடுறதுக்கு, ஏன்னா அது கூட நம்ம அசர மாட்டேன், கையை தூக்கணுமே, அது நம்மளால முடியாது. அப்பேற்பட்ட அழகான சௌகுமாரியமான திருமையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அதனால அப்படி வச்சுருக்கோம். அதனால இந்த ஸ்டார்ட் அப் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன சொல்லணும், அப்பா அம்மாவை கூட்டு வச்சு சாஃப்டா அட்வைஸ் பண்ண, கவலைப்படாதம்மா, என்ன இருந்தாலும் நீ இருந்த போது ஒரு 10 பேர் ஒரு குடும்பத்துல இருந்தா, அதனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நான் ஏகமேவ அத்விதீயம், நான் இந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே குழந்தை, அதனால என்ன நம்பி நீங்க நிச்சயமா இல்லை. அந்த குழந்தை சொல்லிவிட்டு, என்ன நம்பி நீங்க இல்லை, ஏறக்குறைய உங்களை நம்பியும் நான் இல்லை, எல்லா குழந்தை சொல்லிவிட்டா, அதனால நான் ட்ரை பண்ணலாம், எதையுமே சாஃப்டா எடுத்து சொல்லணும். அதேதான் ஹனுமான். இந்த மைனாக்கம் சொல்லித்தான், என்னுடைய விடுதிகள் நீ தங்கிட்டு போ ஹனுமான். அப்ப ஹனுமான் சொன்னாரா, இல்ல எனக்கு சீதா பிராட்டியை போய் பார்க்க வேண்டும், அவளை பார்க்கும் வரை நான் எந்த இடத்துலயும் இருக்க மாட்டேன், உன்னை நான் கட்டி பிடிச்சுக்கிறேன். ஒரு குன்றை ஹனுமான் கட்டி பிடித்தாராம். பிடிச்சவங்க சொன்னாரா, உன்னை கட்டி பிடிச்சென்றதையே உங்க ஆத்துல தங்கினதா வச்சுக்கோ. இதெல்லாம் என்னது, ஹனுமானுடைய வாக்சாமத்துக்கு பாருங்க, ஒருத்தரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் சின்ன, நீங்க சுந்தரகாண்டம் ஏதோ நான் பாட்டுக்கு உபன்யாசம் பண்ண தத குருத்தா அப்போ ஒரு மலை இருந்துதான், இது அடியனுடைய ஸ்டைலே இல்லை, என்னால அப்படிலாம் சொல்லவே முடியாது. பிராக்டிக்கலா இன்னைக்கு லைஃப்ல நம்ம சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டு நம்ம எப்படி மாற முடியும், அதுதான் நம்ம அப்ரோச்சா இருக்கணும். சுந்தரகாண்டத்துல ஹனுமான் இருந்தார், ஹனுமான் மாதிரி அந்த சக்தியோ புத்தியோ நமக்கு இல்லை, ஆனா அவரை பார்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இன்னும் பெட்டர் ஹியூமன் பீயிங் ஆகலாம், ஒத்தரையும் புண்படுத்தாமல் எப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டும். இப்ப ஹனுமான் அதை கட்டி பிடிச்சிட்டாரு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் தடை. அடியேனே அடிக்கடி உபன்யாசம் சொல்லுவேன், ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு அங்க படிச்சுட்டு மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அப்பா அம்மா என்ன நினைச்சா, இவன் எங்கேயோ போய் எங்கேயாவது சியாட்டில்ல செட்டில் ஆவான், ஹியூஸ்டன்ல செட்டில் ஆவான், ஏதாவது பண்ணுவான். நான் சொல்லிட்டேன், இல்ல இல்ல நான் ராமாயண உபன்யாசம் பண்ண போறேன். பயந்துட்டான், எதுக்குடா வேடுபடி சுவாமி அதை பண்ணிட்டு போறேன், இதுக்கு உட்காந்து இந்த உபன்யாசம் பண்ற, உட்காந்து சீடியை வாங்க உட்காந்து போயிடு. இல்ல இல்ல அப்ப நான் என்ன பண்ணணும், உட்காந்து வச்சு சொல்லணும், கவலைப்படாதே பாட்டி தாத்தா அப்பா அம்மா கவலைப்படாதீங்கோ, என்ன இருந்தாலும் அமைந்த கரையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இருப்பா, அவ எப்பவுமே நமக்கு கூடவே இருப்பா அப்படின்னு நம்ம ஆஸ்வாசம் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் மைனாகம்னு வந்த முதல் தடை. அதை தாண்டி ஹனுமான் பறந்து போறார். அப்போ ஒரு நாகமாதா சுரசாங்கிறவள் வந்தாளாம். அந்த நாகமாதா சுரசா சொல்லுவது போல் இருக்கின்றது. அவ சொன்னாளா, மமபக்ஷ்ய பிரதிஷ்டஸ்வம் ஈஸ்வரோ வானர்ஷபா அஹம் த்வாம் பக்ஷயிஷ்யாமி பிரவிஷேதம் மமானனம் வரயேஷ புராதத்தோ மம தாத்ரேதி சத்வர வியாதாய வக்ரம் விபுலம் ஸ்திதா சா மாருதே புரஹ. மம பக்ஷ்யம், எனக்கு ஒரே பசிக்கிறது. நான் ஹனுமான் ஏதோ முக்கியமா காரியம் பண்ணிட்டு பசி அவரை சொல்லுவாங்க, போய் சாப்பிடு. அப்போ சொன்னாடா, தீயே எனலாய பசிப்பிணி கம்பர் எடுக்கிறார், செய்வான் தீர்த்தல் செய்வான் ஆயே விரைவு உற்று என அந்நினை வன்மையாள் நீயே இனி வந்து நின்கொள் பிணங்கு ஏற்றினன் வாயே புகுவான். எனக்கு ஒரே பசிக்கிறது, என் வாய்க்குள்ள போ.
ஹனுமான் சொன்னார், ஏமா கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி சொல்லுவான், பஞ்ச நகாஹா பக்ஷ்யா, 5 நகங்களோடு கூடிய 5 மிருகங்களின் மாம்சத்தை க்ஷத்ரியர்கள் புஜிக்கலாம்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஷியாடம் ஒரு ரைனோ, அப்புறம் ஒரு பாக்குப்பை முள்ளம் பன்றி, அப்புறம் டாட்டிஸ் ஆமை, இக்குவானா, இந்த மாம்சங்கள் எல்லாம் க்ஷத்ரியால் சில நாள் புஜிக்கலாம். அந்த லிஸ்ட்ல வானரம் கிடையாதேமா, என்ன போய் நீ சாப்பிடணுங்கிறியே. அந்த சுரசா சொன்னானா, குறிப்பிட்ட காலம் நான் சவுத் சைனா சீல இருந்தேன், அதனால நான் வானரத்தையும் புஜிப்பேன், அதனால தீர்த்தல் செய்வான் வாயுள் புகுவாயே, வாய்க்குள்ள இப்போ நீ நுழைந்தாக வேண்டும். அவ என்ன சொன்னா, வாயுள் புக வேண்டும், உள்ள போகணும்னா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லல. ஹனுமான் வாயு புத்திரஹா ச புத்திமான், எப்பவுமே லாயரா இருக்கிறவா இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணுவான். உடனே ஹனுமான் என்ன பண்ணார், அவர் தன்னுடைய இப்போ இந்த ஜிம்முக்கெல்லாம் போறாங்க, ஜிம்முக்கு போகும்போது புரோட்டீன் பவுடர்னு ஒன்று இருக்கும், வே புரோட்டீன், அது குளிக்கின்றே இருக்கணும். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை குளிக்கின்றே இருந்தேன்னா அதை புதிச்சேன்னா இங்க கை காலெல்லாம் இப்ப எந்த மாதிரி இருக்காது, நல்லா மேடும் பள்ளமுமா இருக்கும், இந்த பக்கம் சிற்றிடையா இருக்கும், இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ஜம்மன் இருப்பான். அவன் என்ன பண்ணிடுவாங்க, இவ்வளவு நாள் நான் ஜிம் போயிருக்கேங்கிறதுக்காக அந்த முதுகெல்லாம் வளைச்சு காமிப்பான். அப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய முதுகு கருடன் அந்த ரெக்கையை பறக்கிற மாதிரி அப்படியே படர்ந்து இருக்கும். அந்த மாதிரி ஹனுமான் நல்ல ஜிம் பாடி இல்லையா, அவர் தன்னை ஒசத்திண்டே போனாராம். இவ வாயை திறந்துட்டா, அவர் வளர்றார், அவரை புஜிக்கிற அளவுக்கு வாய் இன்னும் திறக்கலையே, இன்னும் அவ வளர்றா, அவ வளர வளர அவர் வளர்ந்து போறார். இப்ப அவர் வளர அவ வாய் திறக்க, அவள் வளர அவர் வாய் திறக்க என்ன எடுத்தா, லோவர் ஜா இஸ் a constant, it is fixed. அப்பர் ஜாவை இப்படி ஒசத்திண்டே போறா இல்லையா, அப்ப கண்ணு நேர பார்க்கல, இப்படி டில்டாய் மேல பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஹனுமான் என்ன பண்ணிவிட்டார், எப்ப அவ கண்ணு மேல பார்க்கறதோ சூக்ஷ்ம ரூபம் அங்குஷ்ட மாத்திர புருஷகான்னு ஒரு சிறு ரூபம் தரித்தேனா, அவர் அஷ்டமா சித்தியின் அனுகிரகம் பெற்றவர், ஒரு சிறு ரூபம் தரித்து அவ வாழ. இந்த 1995-96 அது எனக்கு அடி ஞாபகம், சன்ட்ராப்போ சன்ஃபிளவர் ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். அது என்னன்னா ஒரு பெரிய பூரி பண்ணிடுவாங்க, அந்த பூரி உருண்டு விடும், அந்த குழந்தை பக்கத்துல இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அது அந்த எண்ணெயெல்லாம் போட்டு உங்க ஹிருதயத்துக்கு நல்லா அப்படிலாம் பண்ணி நிறைய பேர் பைபாஸ்லாம் பண்ணிட்டாங்க, ஹிருதயத்துக்கு நல்லா வசதி ஆஹா ஓஹோ அது உருண்டு விடும். அந்த மாதிரி தான் இப்ப ஹனுமான் இருக்கார். அவ வாய்க்குள்ள போனோம்னு பார்த்தா இந்த கடவா பல்லு இந்த பல்லு எல்லாம் பிரம்மாண்டமா தெரியுது, நாக்கெல்லாம் தெரியுது, எச்ச அப்படியே சொட்ட போகுது. இவரோ ஆச்சாரசீலர், உள்ளுக்குள்ள போன சூக்ஷ்ம ரூபம் தரித்து எச்சில் படாம இப்படி பற்கள் எல்லாம் பார்த்தார், டென்டிஸ்ட் மாதிரி அப்படியே வெளியில வந்துட்டார். இப்ப இவர் டக்குன்னு வாய் மூடிட்டார். என்னன்னா அவர் உள்ள போயிட்டான்னு நினைச்சு வாய் மூடினா உள்ள நிக்கிறார் ஹனுமான். அப்போதுதான் அவர் சொன்னானா, நீ உள்ள போகணும்னு சொன்னியேமா, போயிட்டேன், நீ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லலையே. அப்போதுதான் சுரசா சொன்னாளாம், நான் உன்னை பக்ஷிக்க வேண்டும் புஜிக்க வேண்டும் என்பதற்காக வந்தவளே இல்லை ஹனுமான், என்னை தேவர்கள் அனுப்பினார்கள். உனக்கு சீதையை போய் பார்த்து விட்டு வருவதற்கான தெம்பு சாமர்த்தியம் மதிர் தார்க்ஷ்யம் இருக்கின்றதா, உம்மை சோதிப்பதற்காக அனுப்பினார்கள். இந்த டெஸ்ட்ல நீ எவ்வளவு புத்தியை வச்சுட்டு ஜெயிச்சுட்ட பாரு. அதனால வாயு புத்திரஹா ச புத்திமான், லைஃப்ல நிறைய இன்ஸ்டன்சஸ்ல யூ ஹேவ் டு யூஸ் யுவர் இன்டெலெக்ட். அந்த புத்தி சமயோச்சிதம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அந்த சமயத்துக்கு அது ஸ்புரிக்கணும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஆத்துக்கு வந்தவொன்னு ஸ்புரிச்சுன்னு வச்சுக்கோ, வழியில இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு கேள்வி கேட்கறா, அது ஆத்துக்கு வந்தவொடனே யோசிக்கிறது, ஐயோ இப்ப ஞாபகம் வந்ததுன்னா எப்படி பிரயோஜனம், அந்த இடத்துல அது ஞாபகம் வரணும். அந்த இடத்துல ஞாபகம் வந்துதான். அதுதான் சுருக்கமா துளசிதாசர் எடுத்தார். சூக்ஷ்ம ரூப தரிசி அஹி திகாவா, விகட ரூப தரி லங்க ஜராவா, பீம ரூப தரி असुर संहारे, रामचंद्र के काज सवारे, लाय सजीवन लखन जियाए, श्री रघुवीर हर्षि उर लाए, रघुपति कीन्ही बहुत बड़ाई, तुम मम प्रिय भरत सम भाई, सहस बदन तुमरो यश गावे, अस कहि श्रीपति कंठ लगावे, सनकादिक ब्रह्मादि मुनीसा, नारद शारद सहित अहिसा, यम कुबेर
ஸ்வயம் வாயுபுத்ர சபுத்திமான் தீர்க்கஜிஹ்வம் சுரசய சுபீமம் நரகோபமம் சசங்க்ஷிப்த்யாத்மனः காயம் ஜீமூத இவ மாருதிஹி தஸ்மின் முகூர்த்தே ஹனுமான் பபூவ அங்குஷ்டமாத்ரகஹ. சுரசாவின் வாய்க்குள்ளே சென்று எச்சில் படாமல் ஹனுமான் வெளியில வந்தார். வந்த ஹனுமானை பார்த்து விட்டு சுரசா சொன்னாளாம், எவ்வளவு புத்தியை யூஸ் பண்ணிருக்கடா நீ, சமயோசிதமா இருக்க. அர்த்த சித்தை ஹரிசிரேஷ்ட கச்ச சௌமிய யதாசுகம். குரங்குகளிலே சிறந்த வானரமாக இருக்கக்கூடிய ஹரிசிரேஷ்டனான ஹனுமானே சுகமாக சென்று திரும்புவாய், வெற்றியோடு திரும்புவாய் என்று சுரசாங்கிற நாகமாதா பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. ஒரு காரியத்தை கிளம்புறோம் வச்சுக்கோ, 2025 ஆரம்பிச்சுடுத்துனா உடனே நம்ம ராசி பலன் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன் இந்த வருஷம் எப்படி போக போகுது, முதல் 3-4 நாள் அது கொஞ்சம் சுமாரா போகும்பா, உபன்யாசத்துக்கு வந்து அப்புறம் நல்லா ஆயிடும்பா. இந்த மாதிரி ஒரு ராசி பலன் பார்க்கறது, இப்போ சித்திர பிறந்துனா பார்க்கறது, இதெல்லாம் வழக்கமா வச்சுட்டு இருக்கோம். ஆனா நீங்க சாஸ்திர ரீதியாக சாஸ்திரியமாக ஜோதிஷ சாஸ்திரத்தை பயின்ற வித்வான்கள் மகான்கள், அதாவது சாஸ்திர ரீதியில படிச்சிருக்கணும், விக்கிபீடியாவை பார்த்து படிச்சுக்க கூடாது. ஒழுங்கா ஒரு ஆச்சாரியனுக்கு கீழே உட்கார்ந்து ஜோதிஷ சாஸ்திரம் படிச்ச நிபுணர் கிட்ட போய் நீங்க உங்க ஜாதகத்தை நீட்டினீங்கன்னா உடனே பார்க்க மாட்டான், பார்க்க கூடாது. இப்ப நீங்க வெளியில வந்து ஒரு 500 ரூபாய் கட்டிட்டு போறீங்கன்னா அது வேற விஷயம். ஆனா பொதுவா பார்க்க கூடாது. அவன் என்ன பண்ணுவான்னா நிமித்தம்னு ஒண்ணு பார்ப்பான். இப்ப நீங்க ஒரு ஜாதகத்தை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க கொடுக்குற வேலையில எந்த வார்த்தைகள் காதுல விழுது. இப்ப நீங்க ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுக்குறேன். இப்ப நான் தான் ஜோதிஷர், சும்மா பேருக்கு நாங்க ஜோதிஷர் சொல்லிட்டா உடனே ஜாதகம் எடுத்துருவா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, சும்மா சொல்றேன். இப்ப அடியே தான் ஜோதிஷர் தான் அந்த ஜாதகத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது யாரோ ஆத்துல சொல்றா, ஐயோ எவ்வளவு நன்னா பூ பூத்திருக்கு பாத்துருக்கா அப்படின்னா உடனே இந்த ஜாதகத்தை பார்க்கலாம்னு அர்த்தம். ஏன்னா அந்த சமயத்துல நிமித்தம் நன்னா இருக்கு. நல்ல ஜோதிஷர் இப்படிதான் பார்ப்பார். இப்போ உள்ளே யாரும் சொல்ல காவி பொடி ஆயிடுது போய் வாங்கிட்டு வரணும், நாளைக்கு பார்க்கலாம்னு வச்சு. ஏன்னா அந்த சமயத்துல நிமித்தம் சரியா இல்லை. இது யாருமே தப்பு இல்லை. காவி பொடி இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லையா இப்ப உள்ளே வந்த உடனே ஜாதகம் பார்த்துட்டு காவி பொடி இருக்கு அப்படின்னு போதா, இல்லைன்னா இல்லதான். ஆனா அந்த சமயத்துல பார்க்கக்கூடியவாளுக்கு காதுல என்ன வார்த்தை விழுறது. இப்ப ஹனுமான் கிளம்பி போகும்போது சுரசா சொல்றான், நீ என்ன காரியம் நினைச்சு போறியோ அது நடக்கும். அர்த்த சித்தை. முதல்ல மைனாகத்தை கட்டி பிடிச்சுட்டார், அது நன்னா ஆசிரியம் கொடுத்தது. சுரசாங்கிற நாகமாக ஆசீர்வாதம் பண்ணா, எல்லாம் நன்னா போச்சு. அடுத்த லெவலுக்கு போறார். ஹனுமான் பறந்து போகணும். கிட்டத்தட்ட தெரிஞ்சுடுத்து, லங்கா பிரதேசம் தெரியுது, லேண்ட் ஆகணும். அந்த சமயத்துல யாரோ ஹனுமான அழுத்தி பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தையாமாஸ வானரஹ. ஹனுமானுக்கு கவலை வந்துட்டான், யார் நம்மளை இழுக்கிறா, யார் நம்மளை பிடிச்சு இப்படி இழுக்கிறா. சாயாயாம் கிருஹ்யமானாயாம். இன்னைக்கு நீங்க வந்து விமானத்துல போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு பல இடங்கள்ல உங்களுக்கு அனுபவப்பட்டிருப்பீங்க. இந்த மழைக்காலம் தான் போகுது, ஏர் பாக்கெட்ஸ், ஏர் டர்புலன்ஸ் ஒண்ணு தட 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 தடான்னு ஆடும். அப்பவே அந்த வரக்கூடிய சைரந்திரி காஸ்திரிகள்லாம் சொல்லிடுவா, அவாவா நீங்க எழுந்துக்காதீங்கோ, எங்கேயும் போகாதீங்கோ, இடுப்புல வந்து அந்த ஒடியானத்தை கட்டிக்குங்கோ. அப்புறம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துருவா. இப்ப ஏதாவது ஓஹோ ஆஹோன்னு ஆகலைன்னா முதல்ல உங்களை ரட்சணம் பண்ணிக்குங்க. நீங்க அந்த மெசேஜை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புட் தட் கேப் டு யோர் ஓன் நோஸ். இன்னொருத்தருக்கு பரோபகாரம்லாம் பண்ணக்கூடாதுங்க, முதல்ல நீங்க பழைச்சிருங்க அப்படின்னு சொல்லுவா பாருங்க. இதெல்லாம் என்னன்னா ஏர் பாக்கெட்ஸ், ஏர் டர்புலன்ஸ் பேர். தட 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 தடான்னு ஆடும். அதனாலதான் என்னைக்குமே இந்த விமானம் பறக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் சொல்லி வச்சிருப்பா, இந்த இடம் வழியா போங்கோ, இந்த இடம் வழியா போகாதீங்க. என்னவோ தெரியும், சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் தேர். ஹனுமான ஏதோ பிடிச்சு இழுக்கிறதான். இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் கேட்டதுன்னா இந்த பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி ஒண்ணு இழுக்கிறது, அதை நம்ம ஒரு அரக்கின்னு சொல்றோம். சிம்ஹிகான பேர் அவளுக்கு. சாயாயாம் கிருஹ்யமானாயாம் சிந்தையாமாஸ வானரஹ. முதல் முறையா ஹனுமான் கவலைப்பட்டார். என்னது இது, நம்ம தான் 2 தடையை தாண்டி வந்துட்டோமே, லங்கை இதோ கண்ணு எதிர்க்க தெரியறது, கை கட்டினது வாய் கட்டாத மாதிரி என்னவோ நம்மளை பிடிச்சு இழுக்கிறதே நினைக்கும் போது ஒரு அரக்கி தோன்றினாள். அவளுக்கு சிம்ஹிகா என்று பெயர். முதலில் வந்த தடை மைனாகம், அன்பினால் வந்த தடை. அன்பினால் வந்த தடையை தன் வாக் சுத்தி அன்பினால் ஜெயித்தான் ஹனுமன். அடுத்ததாக நாகமாதா என்கின்ற சுரசா தேவர்களால் அனுப்பி வைத்த தடை.
தன் புத்தி என்கின்ற ஆயுதத்தால் அந்த சுரசாவை ஜெயித்தார். இப்போ சிம்ஹிகா என்று நிஜமாகவே வந்த தடை, அதை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சார். தியாகராஜர் எடுத்தார். ஒரு ராமபக்தனுக்கு 3 அடையாளங்கள் உண்டாம். இப்ப ராமபக்தன் இப்ப சொல்லிக்கிறாருன்னு வச்சுக்கோ, நான் ராமபக்தன், என்ன அடையாளம்னா, ராமாயணம் யாராவது சொன்னாலும், ஒரு சிறு குழந்தை முதல் ஒரு வயோதிகர் ராமாயணம் சொன்னாலும் நமக்கு அதை கேட்கும் போது ரோம கூப்பங்கள் எழுந்து நிக்கணுமா. கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, மைக்கூச்சரித்தல், அதாவது ஹாரிபிலேஷன் சொல்லுவா. அவரும் அந்த மாதிரி, இப்ப நான் அந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு அடிக்கணும்னு வச்சுக்கோ, சும்மா உட்காந்து வருதான்னு கேட்டா நான் அந்த மாதிரி சொல்லணுமே. அந்த ராமாயணம் சொல்லும் போது அப்படியே சில சமயங்கள்ல அப்படி ரோம கூப்பங்கள் எழுந்து நிக்கணுமா. அதுதான் தான் ஒருவன் ராமபக்தன்னு சொல்லுவதற்கு அடையாளமா. ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு. ரெண்டாவது அடையாளம் என்னன்னா, ராமபக்தன்கிற டாட்டூ இருக்கணும். அவர் ஒரு டாட்டூ சொல்றார், தியாகராஜர் காலத்து ஒரு டாட்டூ, அதுல ராமபக்தன் ஒரு முத்திரை இருக்கணுமா. ராமபக்துடனு முத்ர பிள்ளையு. மூணாவது அடையாளம் சொல்றார், கையில ஆயுதம் இருக்கணுமா. போலீஸ் பிடிச்சும் போயிடுவான். ஆயுதம் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அதே அமெரிக்கால வேணா அவன் வச்சுக்கலாம், 4 பேரை வந்து சுட்டு விட்டுட்டு போயிட்டான். நம்ம தேசத்துல அப்படிலாம் வச்சுக்கப்படாது. பின்ன ஆயுதம் வச்சுக்கலாமேங்கிற இவர் புது விதமான ஆயுதம் சொல்றார். ராமநாமங்கிற வாழ வச்சுக்கலாம். பெருமாளுடைய நாமாக்கள் தான் நமக்கு ஆயுதம். தேவகி நந்தன ஸ்ரஷ்டா க்ஷிதீஷ பாபநாசனஹ சங்கபிருன் நந்தகி சக்ரி ஷார்ங்கதம்பா கதாதரஹா அப்படின்னு 5 ஆயுதங்களை தரித்த பகவானுடைய நாமாக்கள் தான் நமக்கு ரட்சணம். ஸ்புரத் சஹஸ்ராரி சிகாரி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தியே. சக்கரத்துக்கு நான் அடைக்கலம் புகுந்தேனே, சங்கத்துக்கு நான் புகுந்தேனே. அப்ப பகவானுடைய நாமம் என்பதுதான் ஆயுதம். இதை எந்த புரஸ்காரம் பிடிச்சு போக மாட்டார். அப்ப பகவான் நாமாங்கிறது ஆயுதம். அப்ப ராமநாமம்ங்கிற வாழ். ராமநாமனே வர கட்கலி வீரமநாமனே. 3 அடையாளங்கள் சொன்னார். ரோம கூப்பங்கள் எழுந்து நிக்கணும். ரோமாஞ்சமனே கனகஞ்சுகமு. ராமபக்தன்கிற முத்ரை. ராமபக்துடனு முத்ர பிள்ளையு. ராமநாமங்கிற வாழ், அதுவே ஆயுதம். ராமநாமனே வரக நிவிராஜில்லு நைய த்யாகராஜுனிகே ಬಂಡೂರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ ಬಂಡೂರೀತಿ ಕೋಲು ವಿಯವಯ್ಯ ರಾಮ. ராமநாமங்கிற வாழ், அதை ஹனுமான் பிரயோகித்து சிம்ஹிகா என்கின்றவர்களுக்கு தலையில ஒரு போடு அவுட். என்ன சார் மர்டர் நடந்துடுது, இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்ததா? அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல நடந்துடுது. அதனால இது இந்தியாவுடைய ஜூரிஸ்டிக்ஷனா லங்காவுடைய ஜூரிஸ்டிக்ஷனா இன்னும் ஜெனிவா கோர்ட்ல தயாராகல. அதனால ஹனுமான் இதை முடிச்சுட்டு இப்ப லங்கா பிரவேசம் பண்றார். 3-4 மணிக்கு திருக்குறுங்குடியிலேன்னு கிளம்பினவர் ஏறத்தாழ ஒரு 6-6:30 மணிக்கு சூரியனுடைய கிரணங்கள் அஸ்தமிக்கிற சமயத்துல லங்காங்கிற அந்த மதில், கோட்டை மதில்ல வந்து பட்டு அது பளிச்சுன்னு கோல்டு மாதிரி நின்றதாம். கீழே மணல் இருக்கான். இப்போ சூரியன் அஸ்தமிக்கிற வேளை, சந்திரன் உதிக்கக்கூடிய சமயம். ஹனுமான் நுழைஞ்சவன அவர் என்ன பண்ணிவிட்டார், நிறைய அங்க பீப்புள்லாம் அந்த சயின்ஸ்ல நடந்துட்டு இருக்கா. எப்படி தன்னை மறைத்துக் கொள்வதுன்னு ஒரு பூனை அளவு, பூனையா மாறல, பூனை அளவுக்கு ஒரு சிறு உருவம் தரித்து 4 கால நடந்து யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. அந்த சமயத்துல போயிட்டு இருக்கும் போது பொத்துன்னு ஒரு திரிசூலம் வந்து நிக்கிறதாம். மேல பார்த்தா ஒரு பெரிய பெண்மணி நின்றுட்டு இருக்கா. லங்கிணின்னு பேரு இருக்கு. அந்த லங்கிணி தான் லங்காவோட இமிகிரேஷன் ஆபீசர். அவ என்ன சொல்லிவிட்டா, நீ எங்கேருந்து வந்திருக்கேன்? நான் பாரத தேசத்துல இருந்து பாஸ்போர்ட்டை காமி, வீசாவை காமி, அட்டக்காமி, இட்டக்காமிங்கிறான். அப்போ ஹனுமானுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ ஹனுமான் என்ன அழகா சொல்ற பாருங்க. அவ கேட்டாலாம், கஸ்துவம் கேனச்ச கார்யேன இஹ பிராப்தோ வனாலய. காட்டில் சஞ்சரிக்க வேண்டிய மிருகம் நீ, கடலை கடந்து எங்கள் தேசத்தில் எங்கள் தீவில் இருக்கக்கூடிய பூமிக்கு வந்ததற்கு காரணம் என். கஸ்துவம் கேனச்ச கார்யேன இஹ பிராப்தோ வனாலய கதயஸ்வேஹ யத் தத்துவம் யாவத் பிராணா தரந்திதே.
எப்படி நீ இங்கு வந்தாய்? அப்போது ஹனுமான் அதுக்கு பதில் சொன்னாராம், வனன்யாம் உபவனானீக லங்காயாக கானனானிச்ச. ஏண்டிமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க தேசத்துல நிறைய காடு மலையெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். விசிட் லங்கா ஒரு டூரிசம் வெப்சைட் பார்த்தேன். சர்வதோ கிரஹ்ய முக்கியானி திரஷ்டுமாகமனம் ஹிமே, அதை பார்க்க வேண்டி ஒரு டூரிஸ்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவன அவ பார்த்தானா, நீ இந்த மாதிரி எல்லாம் சரிப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டு. ஹனுமான் பார்த்தா படிக்கும் போது கூட இவ்வளவு அடி வாங்கி, ஏதோ ஒரு ராமரை நம்பி இந்த ஊருக்கு வந்தா வரவா போறவாள் ஒரு அடி தர்ம அடி கொடுத்துட்டு போறாளே. அப்போது இத்தனை நாளே அவர் காந்தி அடிகளை நினைச்சார். அவர் தான் ஒரு கணக்கு காமிச்சா இன்னொரு கணக்கு காமிங்கெல்லாம் சொல்லி வச்சார். இப்ப ஹனுமான் பார்த்தாரு, இப்படி எல்லாம் இல்ல, டிட் ஃபார் டேட், குட்டு ஃபார் குட்டு. அவ ஒரு குட்டு விட்டாளா, இவர் தாவி போய் அந்த லங்கினிக்கு ஒரு குட்டு, குட்டு ஃபார் குட்டு. இதுல என்ன சார் ஆச்சுன்னா, அவளுக்கு மறந்தது ஞாபகம் வந்தது. என்னாச்சு, இது நான் இந்த திருஷ்டாந்தம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. நான் பம்பாயில வேலை பார்த்த போது ஒரு 5 வருஷம் இருந்தேன் பம்பாயில. அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்திக தம்பதியினர், கொஞ்சம் அந்த சமயத்துல வயசானவா, அவ வந்து என்ன வந்து நவராத்திரி சமயத்துல வந்து ஆத்துல வந்து நீங்க சுந்தரகாண்டம் படிக்கணும், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் படிக்கலாம்னு போனேன். அந்த சுந்தரகாண்ட பட்டணம் பாராயணம் முடிஞ்சவொன்னு உத்தியோகத்துக்கு நான் போனோம். அப்போ எங்க கம்பெனில இருந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நான் வேலை ஆரம்பிச்சுட்டேன். அவளுக்கு ஒரு கணக்கு காமிக்கணும். ஸோ இப்போ காமிக்கணும்னா அன்னைக்குன்னு பார்த்து என் லேப்டாப் எடுத்துன்னு போல. இப்போ நான் கார்த்தால சுந்தரகாண்ட பாராயணம்லாம் முடிச்சுட்டு அந்த மாமி கிட்ட சொன்னேன், மாமி ஆஃப் டு லாகின் இமீடியட்லி, எனக்கு உங்க டெஸ்க்டாப் இருக்குமா? அதுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்றது 2010-11 மாமி உள்ள ரூம்குள்ள கூட்டோன்னு நான் டெஸ்க்டாப்பை தேடிட்டே இருக்கேன். அப்போ மாமா வேஷ்டி எடுத்தான். ஏன்னா அந்த வேஷ்டி கீழே தான் அந்த டெஸ்க்டாப் இருக்கு. மாமாவோட வேஷ்டி ஈஷாவாசியம் இதம் சர்வம்னு அதை மூடி, அந்த வேஷ்டி இப்படி எடுத்தவொடனே இந்த டெஸ்க்டாப் இருக்குது, மானிட்டர் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்னு பெருந்தன்மையா மாமி சொல்லிட்டு போயிட்டான். நான் வந்து கீழே அதனுடைய மூலதான இந்த CPU அதை வந்து தியானம் பண்ணிட்டு அதுக்கு கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய அந்த மானிட்டரை ஆன் பண்ணிட்டு பண்ணணும்னு பார்த்தா மானிட்டர் ஆன் ஆக மாட்டேங்குது. CPU ஆன் ஆயிடுது, மானிட்டர் ஆன் ஆகலை. மாமி அப்படின்னா மாமி வந்தான், மாமி இந்த மாதிரி இது டெஸ்க்டாப்ல வந்து இந்த இதுவே மானிட்டரே ஆன் ஆகலையே மாமி. மாமி ஒரு அடி கொடுத்தா எனக்கு அந்த அந்த மானிட்டருக்கு ஒரு அடி கொடுத்தா டப்புன்னு வேலை பார்த்து. இதோட அந்த மாமி நின்னால இது அவரை மாதிரி ஏதோ கொடுத்தா வேலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்போதுதான் எனக்கு சுந்தரகாண்டம் புரிஞ்சது. லங்கினி ஞாபகம் இருந்ததை மறந்தபடியால் ஹனுமான் ஒரு அடி கொடுத்தார் பண்றான், ஞாபகம் உங்களுக்கு. அதனால அவள் மறந்தது என்ன அதை சொல்றாவோ, எத்தனை காலம் காப்பல் யான் இந்த மூதூர் என்று அம்முத்தனை வினவினேற்கு முரண்வழி புறங்கொன்று உன்னை கைத்தளவதனால் தீண்டி கழிவதும் அன்று என்னை காண்டி சித்திர நகரம் பின்னர் அதன் பின் சிதைத்தல் திண்ணம் என்றான். அதாவது இந்த லங்கினி ஒரு காலகட்டத்தில் மேல உலகங்கள்ல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாலாம். ஏதோ ஒரு சிறு அபச்சாரம் பட்டதால் பிரம்மா சொல்லிட்டாராம், நான் உனக்கு தண்டனை கொடுக்கிறேன், நீ இலங்கையில் சென்று அங்கு லங்கினியாக காவல் பெண்ணாக இருக்க வேண்டும். அப்ப இவ கேட்டாலும் எத்தனை காலம் நான் காத்தல், நான் எத்தனை நாள் வேலை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாலாம் பிரம்மா கிட்ட. அப்ப அவர் சொன்னாராம், முரண் உடை குரங்கு ஒன்று, சாதாரண குரங்கு இல்ல, முரண் உடை குரங்கு, எக்ஸ்ட்ராடினரி ஒரு வானரம் வரும். கைத்தளம் அதனால் தீண்டி, அது கையால் ஒரு அடி போடும், காய்த்தலும் வருக, அது ஒரு அடி அடிச்சோம்னா நீ வேலையை விட்டுட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த லங்கைய சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் திண்ணம், அவன் அடிச்சு நீ வெளியில வந்தவொடனே அதுக்கப்புறம் லங்கையார வழி நிச்சயம், அதை அழியக்கூடிய லங்கையை நம்ம எல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பிரம்மா சொன்னது இவ சொல்லுவதாக இந்த இடத்துல ஸ்லோகம். ஹனுமான் உள்ள பிரவேசம் பண்ணார், லங்கினியால் தீண்டப்பட்டு அவர் ஒரு லங்கினிக்கு இடம் கொடுத்து. இப்ப இமிகிரேஷன் ஆபீசர் இல்லை, மொத்தத்துல என்னன்னா இப்ப லங்கால இமிகிரேஷன் ஆபீசர் காணாம போயிட்டா, அவ்வளவுதான், கிளம்பி போயாச்சு. இப்போ ஹனுமான் ஏறத்தாழ ஒரு 7-7:30 மணிக்கு உள்ளுக்குள்ள போறார். இருட்டு எடுத்து உள்ள அப்படியே ஒரு பூனை நகர்ந்து போற மாதிரி போயிட்டு இருக்கார். போகும்போது ஒரு விஷயம் சொல்றார், சதுஷாலம் சதுர்த்வாரம் சர்வதோ பத்ர சங்கீதம் பশ্চিமத்வார ரஹிதம் நந்தியாவர்த்தாக்வயம் துதது தட்சிணாத்வார ரஹிதம் வர்த்தமானம் தனப்பிரியம்
பிராத்வார ரஹிதம் ஸ்வஸ்திகாயம் புனர்தனப்பிரதம் அப்படின்னு வராகமிகிரர் சொன்ன விதத்தில் பல வீடுகளை பார்க்கிறாராம். எல்லாத்துக்கும் நல்ல வென்டிலேஷன் இருக்கான், கதவு இருக்கான், ஜன்னல் இருக்கான், நீட்டா இருக்கான், தெருவெல்லாம் குப்பை இல்லாம இருக்கான், அப்படி மரங்களாம். அதை பார்த்துட்டு ஹனுமான் வியந்து போறார். இப்பேற்பட்ட ராவணன் ஆளக்கூடிய அழகான லங்கையா என் ராமர் போர்ல ஜெயிக்க போறார். ஒரு சமயம் அசந்தாரம். அந்த அளவுக்கு ராவணன் பாலனம் பண்ணியிருக்கான். அடிக்கடி சொல்வேன், ராவணன் படிக்காதவன் அல்ல, படித்தவன். வீரன், வீரியம் இல்லாதவன் இல்ல, வீரன், மாவீரன். எல்லாருக்கும் என்ன சார் கெட்டு போச்சு? ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத, ஒரு இன்னொருவரின் பத்னியை தன் தாயாய் தங்கையாய் பார்க்காமல் அவள் மீது காமமுற்றவன். ஒத்தர்கிட்ட சீதா லாஸ்ட் நீட்டூல அவதான் கடைசி. ஃபர்ஸ்ட் அவன் அபச்சாரப்பட்டது எத்தனையோ அப்சர ஸ்திரீகள் கிட்ட. கடைசியா ஜெகன்மாதா கிட்ட அபச்சாரப்பட்டா 10 தலையில் போயிட்டு. அதனால கேரக்டர் மட்டும் சரியில்லைன்னா லைஃப்ல எவ்வளவோ படிச்சிருப்பா, எவ்வளவோ பணம் இருக்கும், அப்படியே கீழே இறங்கி வந்துருவாங்க. கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் இல்லையா? அந்த சாரித்திரம் அதுதான் ராமன் கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம். மந்தோதரி வைய வேண்டும் என்று வரும்போது அவளுடைய நிழல் கூட தன் மீது படக்கூடாது என்று நினைத்தான். பிற பெண்ணின் நிழல் கூட தன் மீது படக்கூடாது நினைத்த ராமன் இங்கே இன்னொருவரின் பத்னியை அபகரித்து தன்னவன் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ராவணனுடைய மட்டமான புத்தி. Nobody says, வால்மீகி doesn't deny, ராவணன் வீரன், பக்தன், நல்ல கற்றவன் எல்லாம் இருந்தது, கேரக்டர் இல்லை. அதனால இப்ப உள்ள ஹனுமான் நுழையிறார். ஹனுமான் நுழைஞ்ச உடனே ஈவினிங் டைம் இல்லையா, இந்த பெரிய பெரிய இந்த போஜனாலயங்களுக்கு எல்லாம் போனேன்னா அவ ஓரமா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போட்டுருவா. அந்த மாதிரி இங்க கேட்கறதா, குழலும் வீணையும் யாழும் என்று இணையன குழைய மழலை மென்மொழி கிளிக்கு இருந்த அழிக்கின்ற மகளிர் சுழவும் நெடுந்தடமணி சுவர்த்தோறும் துவன்றம் நிழலும் தன்மை வேற்றுமை தெரிவு அருநிலை அப்படின்னு அவ்வளவு நல்லா மியூசிக் சவுண்ட் கேட்கலாம். கொஞ்ச நாள் பொறுத்து இருந்தார் ஹனுமான். 8 மணி ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. 8 மணிக்கு தூங்க போயிட்டாள். நீங்க உபன்யாசம் முடிச்சு நாங்க ஆத்துக்கு போய் என்ன 8 மணிக்கு தூங்கிட்டாளேன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத போது எல்லா ராத்திரியும் சீக்கிரமே சாப்பிட்டு வடகைக்கு படுத்துடுவாங்க. 7-8 மணிக்கு மேல என்ன வேலை? இப்ப நம்ம ஊருக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்தா கலகலகலகலகலாம் இருக்கு. எல்லாரும் கவலையப்படாதீங்க, எங்க ஊருக்கு வாங்க, கலகலாம் இருக்கும் ராத்திரி அப்படின்னா கோளாறுன்னு. பாதி ராத்திரிக்கு எதுக்கு கலகலாம் இருக்கணும்? எல்லாரும் தூங்க வேண்டாமோ? தூங்கிட்டு இருந்தாலாம் மக்கள். அதை சொல்றார் கம்பர். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். அந்த லங்கையில நல்லவாழ்லாம் தூங்கிட்டு இருந்தாலாம். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள். யோகிகள் துயின்றார். அங்க இருக்கக்கூடிய யோகசாஸ்திரம் பயிலக்கூடிய யோகிகளும் தூங்கிட்டார். மத்த மத வெண்களிரும் உறங்கியது, பட்டத்து யானையும் உறங்கியது, உறங்கா பித்தனும் உறங்கினன். அதாவது கொஞ்சம் மென்டலி ரிட்டார்டட் பீப்புள் சட்டுன்னு ராத்திரி எழுந்து ஏதோ பேசுவாங்க, அவா கூட நிம்மதியா இலங்கையில் துயின்றார்கள். அதாவது இந்த சொல்லும் போது பித்தரும் உறங்கினர், எல்லாரும் தூங்கிட்டா. பித்தரும்னு சொன்னா இவரே தூங்கியிருக்காருன்னா மத்தவாட கேட்கணுமா, எல்லாரும் தூங்கியிருக்காங்க. இது கம்பர் சொல்லக்கூடிய இலங்கையின் வர்ணனை. அதே ஒரு ஆங்கிலேயர் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் அப்படின்னு பேர். அவர் The Citizen of the World, A City's Night Piece அப்படின்னு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி லண்டன் மாநகரம் எப்படி இருந்ததுன்னு தன்னுடைய ஆங்கில கவிதையில சொல்றார். The clock has just struck 2. The expiring taper rises and sinks in the socket. The watchman forgets the hour in slumber. The drunkard once more fills the destroying bowl. The robber walks his midnight round, and the suicide lifts his guilty arm against his own sacred person. The laborious and the happy are at rest, and nothing wakes but meditation, guilt, rebel, and despair. அவர் என்ன சொல்றார், ஒருத்தவங்க இந்த நம்ம லண்டன் மாநகரத்துல ஒரு பெரிய கடிகாரம் உண்டு, பிக் பென்னு பேர். அதை சரி பண்றேன்னு போறவன் 12 மணி 2 மணி ஆயிடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் மதுவை கொடுக்கக்கூடியவன் கொடுத்துட்டே இருக்கும்போது தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தூங்கினான். லண்டன் மாநகரத்துல யாரெல்லாம் அப்போ இரவு வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அத்தனை பேரும் தூங்கினார்கள், எக்ஸெப்ட் த மேன் இன் டெஸ்பேர். கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் மட்டும் தூங்கலேன்னு லண்டன் மாநகரத்தை ஆலிவர் கோல்ட்ஸ்மித் சொல்றார்.
ஆனா கம்பன் சொல்லும்போது உறங்கா பித்தனும் உறங்கினன், அந்த மென்டலி ரிட்டார்டட் பர்சன் கூட நிம்மதியா லங்கையில தூங்கினான்னா அந்த காலத்துல லங்கா வாஸ் a better tourist destination than லண்டன் இல்லையா? அந்த மாதிரி வாழலாம் தூங்கியிருக்கா. ஹனுமான் இப்படி பார்த்துட்டே போறார். இப்படி பார்த்துட்டு போகும்போது அவருக்கு முதல்ல இப்ப என்ன யோசிச்சு பாருங்க, இப்ப ஏதோ ஒரு பெண்மணியை நீங்க போய் தேடணும்னு யாரோ சொல்றா. நீங்க முதல்ல என்ன கேட்பேன், பெண்மணியோட போட்டோவை கொடுக்கும். இப்ப யாரோ காணாம போயிடுறா, போலீஸ் கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க, he will surely ask you give me the profile picture. ராமர் ஹனுமான கூட்டு சொல்லிட்டார், சீதையை போய் தேடு. இவர் பாய்ஸ் ஒன்லி ஸ்கூல்ல படிச்சவர் ஹனுமான், பெண்களோட பழகினதே இல்லை. அதுவும் இவர் வானர ஜாதி, இவர் பார்த்த 1-2 பெண்ணு தாரா ருமா, நரஜாதியில இருக்கக்கூடிய பெண்களோட பார்த்ததும் இல்ல பழகினதும் இல்ல. சட்டுன்னு ராமர் கூப்பிட்டு ஆபரேஷன் சீதா, கோ சர்ச் சீதா. சீதா எப்படி இருப்பான்னு ப்ரொஃபைல் பார்த்தா லாக்டுன்னு கொடுத்து, ப்ரொஃபைல் இஸ் லாக், போட்டோவும் பார்க்க முடியாது, சீதை எப்படி இருப்பான்னு தெரியாது. ராமரை கேட்டார் எப்படி இருப்பா மதனி அப்படின்னா 2 கண் இருக்கும், 1 மூக்கு இருக்கும், 2 காது இருக்கும்னா அது என் அம்மாத்து மாமிக்கும் தான் இருக்கும். அதனால இது வந்து எப்படி தேடுவாரு. இப்ப ஹனுமான் பாருங்க, புது டெரிட்டரி. நீங்க இது அப்படியே லைஃப்ல யோசிச்சு பாருங்க. நிறைய பேரு 1970s 80sல எல்லாம் முதல் முறையா ஃபாரின் போயிருப்பான், ஏதோ உத்தியோகம், அங்க போய் செட்டில் ஆயிப்பான். இப்போ பருப்பெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. அப்ப எப்படி அவ தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறா? ஒண்ணுமே இல்லை, நம்ம விதேசம் வரைக்கும் போக வேண்டாம். இப்போ ஒரு கிராமத்துல வளர்ந்த ஒரு பெண்மணி ஒரு 1980களில் ஒரு நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்ப அந்த புது ஊருக்கு வரும்போது எப்படி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எல்லாமே டாஸ்க் தானே. இப்ப ஹனுமான் யோசிச்சு பாருங்க, புது நாடு, புது ஊர் கூட இல்ல, ஒரு நாடை விட்டு நாடு வரணும், சமுத்திரத்தை தாண்டி வரணும், வந்த நாட்டுல இரவு வேளையில தேடணும், பவர் இருக்காது, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, வெறும் சந்திரனுடைய கிரணங்கள்ல தேடணும். யார தேடணும்? சீதைய. எந்த சீதை? இவர் பார்க்காத சீதை. புது ஊரு, இரவு வேளை, பார்க்காத சீதை. ஆனா ஹனுமான் இது ஒரு சேலஞ்சா எடுத்துட்டார். இப்ப நம்மளால நினைச்சிட்டு இருக்கிறது பாருங்க, போட்டோ காமிங்கோ, லெட் மீ திங்க் இட் ஓவர், ஐ ஜஸ்ட் கிவ் மீ 1 day's time, I will think whether I can do it or not, I will consult with my family. இதெல்லாம் சொல்லிப்போம் ஹனுமான். இதெல்லாம் நான் அஞ்சனாவை போய் கேட்கறேன், கேசரியை போய் கேட்கறேன், ஒரு பொதுக்குழு வச்சு கேட்கறேன், அவள்லாம் எப்படி டிசைட் பண்றாலும் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றும் சொல்ல, கிளம்பி போறேன் போனேன். இப்ப சீதையை தேடணும். சீதை எப்படி இருப்பான்னு இப்ப வியூகிக்கிறார். அதை சொல்றார் வால்மீகி, அவ்யக்த ரேகாம் இவ சந்திர ரேகாம். சந்திரன் மேல ஒரு துளி தூசி படிந்தார் போல் இருப்பலாம். ஏன்னா இவ்வளவு நாள் அவ குளிக்கலையே, லங்கைக்கு போனதுல இருந்து அவ குளிக்கல. பிராம்சு பிரதுக்தாமிவ ஹேம ரேகாம் க்ஷத்ர பிரரூடாமிவ வர்ண ரேகாம் வாயு பிரபுக்னாமிவ மேக ரேகாம். ஒரு மின்னல் வெட்டிய ஒரு மேகம் எப்படி இருக்குமோ, பொன்னீர் தூசி படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பளோ சீதை நினைச்சிட்டு போற. வீடு வீடா தேடுறாரு. இவ எங்க இருப்பானே தெரியாது. ஃபர்ஸ்ட் யார தேட போறோம் பார்த்ததில்லை, தேடிட்டு வரணும். எங்க இருப்பான்னு தெரியல. ஹனுமான் நிறைய யோசிப்பாங்க, வீடு வீடா தேடிட்டு இருக்காரு. எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஒரு வீடு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இது துளசிதாசர் ராமச்சரித்த மானஸ்ல சொல்றார். அவர் என்ன சொல்றார், பவன் ஏக் புனி தீக் சுஹாவா ஹரி மந்திர் தஹ் பிन्न बनावा रामायुध अंकित गृह शोभा बरनी न जाई नव तुलसी का वृंद नहीं देखी हर्ष कपिराई. ஒரே ஒரு வீட்டுல சுவற்றில் பகவான் தரிக்கக்கூடிய பஞ்சாயுதங்கள் பெயிண்ட் ஆயிருக்கான். வீட்டு வாசல்ல ஒரு துளசி மாடம் இருக்கான். அப்போதுதான் தெரிந்துதான் இது ஒருவேளை ராவணனுடைய தம்பி விபீஷணனுடைய வீடா இருக்குமோ. இந்த இடத்துல சீதை இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏன்னா இப்பேற்பட்ட பரமபக்தர் சீதை இன்னும் வச்சுட்டு இருக்க மாட்டார், அமுச்சுட்டு இருப்பார் திருப்பி. இப்ப அடுத்தது ஹேங்காருக்கு போறோம். ஹேங்காருங்கிற இடத்துலதான் இந்த விமானங்கள்லாம் வைப்பா பாருங்க, புஷ்பக விமானம் இருக்கும். அந்த புஷ்பக விமானத்துக்குள்ள போய் தேடுறாரா ஹனுமான். உள்ள போய் தேடினா மகாலட்சுமி அமர்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு விக்கிரகம் தெரியுதான். நியுஜ்யமானாஸ்ச கஜாசுஹஸ்தா சகேசராச்சோத்பல பத்ரஹஸ்தா பபூவ தேவி ச கிருதாசுஹஸ்தா லக்ஷ்மிஸ்ததா பத்மினி பத்மஹஸ்தா. 4 கைகளிலும் பத்மபிரியா, பத்மமாலா, பத்மமுகி, பத்மநாப பிரியா, எல்லாம் பத்மத்தை ஆசனமாக கொண்டவள், தாமரையத்தை ஒத்த முகம் படைத்தவள், தாமரையை இதழை ஒத்த நேத்திரங்கள் படைத்தவள், தாமரையின் புஷ்பத்தில் இருக்கக்கூடிய கந்தம் படைத்தவள், தாமரை மாலை தரித்தவள், தாமரை புஷ்பம் கையில் பிடித்தவள், கையிரண்டும் தாமரை. அப்பேற்பட்ட மகாலட்சுமி விக்கிரகம் புஷ்பக விமானத்துல இருக்கான். ஹனுமான் கேட்கிறார், இந்த பக்கம் இந்த மகாலட்சுமியை பூஜை பண்ற,
அதே மகாலட்சுமியா இருக்கக்கூடிய சீதையை கடத்தி வச்சிருக்கியே, உன் புத்தியை என்னவென்று சொல்ல ராவணா? உனக்கு புரியாம இருக்கே. ஒரு பக்கம் அர்ச்சனை பண்ற, எந்த தேவியை நீ அர்ச்சனை பண்றியோ அந்த தேவியையே நீ கடத்தி வச்சிருக்கியே நினைச்சாரா. இப்ப உள்ளுக்குள்ள ஹனுமான் போய் தேடிட்டு இருக்கார். இப்ப தேடும் போது ஒரு மகலத்துக்குள்ள நுழையிறார். அந்த ராஜமகலத்துக்குள்ள நுழையும் போது கிங்கிணி ஜால சங்காஷா தாகேம விபுலாம்புஜாக பாவக்ராஹா யசஸ்தீராஹா சுத்தானத்ய இவாபபு அப்படின்னு நிறைய பெண்கள் படுத்துட்டு இருக்க கோலத்தை பாக்குறாராம். அந்த பெண்கள்லாம் எப்படி படுத்துட்டு இருக்கானா, அந்த பெண்கள் படுத்துட்டு இருக்கிறது ஒரு நதி ஓடம் மாதிரி ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் படுத்துட்டு இருக்காளா. தூக்கத்துல வாய் திறந்துட்டு பாருங்க, அந்த நதியில இருக்கக்கூடிய ஒரு முதலை வாயை திறந்து எப்படி படுத்துட்டு இருக்குமோ அந்த மாதிரி படுத்துட்டு இருக்காளா. அவ இடுப்புல போட்டு இருக்க ஒட்டியானத்துல இருக்கக்கூடிய மணிகள்லாம் அந்த அந்த தடாகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தாமரை மாதிரி பூத்து இருக்கா. இதெல்லாம் கிங்கிணி ஜால சங்காஸ்தான். ஹனுமான் இந்த கோலத்தெல்லாம் பாக்குறாரு. அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படி இப்படி நகர்ந்துருக்கு. அப்போ ஹனுமானுக்கு ஒரு சந்தேகம் வருது, நம்மளோ பிரம்மச்சாரி, இது எந்த மாதிரி திருஷ்யத்தெல்லாம் நம்ம பார்த்து வச்சிருக்கோம், இது சரியா தப்பா, கண்ணை மூடின்னு தேடணுமா கண்ணை திறந்துட்டே தேடணுமா, இது எப்படி தேடுறதுன்னு சொன்னோம்னா அவரே அவருக்கு சமாதானப்படுத்திக்கிறார். பாருங்க, அவர் என்ன சொல்றார், என்னுடைய ஆப்ஜெக்டிவ் இவாளை பார்க்கணுங்கிறதுல சீதையை தேடணும். சீதையை தேடுற சாக்கில் இவாள்லாம் இருக்கா, இவாளை பார்க்கணுங்கிற குறிக்கோளோட நான் வரல. அப்படின்னா நான் செய்வது சரிதான், தவறு இல்லைன்னு அவரே கன்க்ளூட் பண்ணிக்கிறார், அவரே தன்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறார். இப்போ உள்ளுக்குள்ள ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு போகணும். அந்தப்புறத்துக்குள்ள போய் பார்த்தா ராவணன் பக்கத்துல அழகான ஒரு பெண் துயின்று கொண்டிருக்கின்றாள். இவள்தான் சீதை என்று நினைத்து அந்த வாளுக்கு முத்தம் கொடுத்துட்டு நினைச்சார், இது சீதையா இல்லாட்டா வேற யாராவதா. அந்த சமாதானம் அவருக்கு வரணும். அந்த சமாதானம் 6 மணி நாளைக்கு வரும். நல்ல சுந்தரகாண்டம் சேஷமான பகுதி இன்னும் 2 நாட்கள் சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு முன்னுரை சொல்லிவிட்டேன். சுந்தரகாண்டத்துல ஹனுமான் எப்படி லங்கா பிரவேசம் பண்ணாருங்கிறத பார்த்துருக்கோம். என்னென்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்கள்லாம் நாளை தினம் பார்ப்போம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. நமஸ்காரம். நாளைக்கு இதே இடத்துல 6 மணிக்கு உபன்யாசம். 5லேருந்து 6 அனந்த பத்மநாபன் இல்ல 5 to 6 பண்ணாங்க. 5 to 6 தானே, ஏன்னா அவர் ஆமா இங்க 5 to 6 5 to 6 5 to 6 நாளைக்கு கச்சேரி. அனந்த பத்மநாபன் வித்வான் அனந்த பத்மநாபன் பாடப்போற. சங்கீதத்துல அபிருச்சி இருக்கக்கூடியவா கட்டாயம் வந்து கலந்து கிடங்குற பிரார்த்தனை. 6 மணிக்கு உபன்யாசம். நமஸ்காரம். கட்டாயம் எல்லாரும் பிரசாதம் எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படும். ஒரு வரிசையிலிருந்து வாழ்ந்து கொள்ளணும்னு சபையாருடைய பிரார்த்தனை. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.